நீரை கனி அப்பமோட கப்பிய கரி முகங்கள் கச்சிடும் அடியவர் புத்தியில் உறைவார் கற்பகவன வினை கடிதேகும் தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன்மார் பொரு தீரள் முயல் யானை மத்தள வயிரனை உத்தமி புதல்வரை பட்டவில் வளர் கொடு பணிவேனே தமிழடைவினை முற்படுகிறதன் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரிசிதாச்சிவன் உரை ரதம் வச்சது பொடி செய்த அது தீரா துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புன மதனிடைமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீத்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஊழியர்கோன் பழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுமிசை கல்மிதப்பில் அணைந்த வீரான் அடி போற்றி வாழி திரணாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழி வழி உதர்வா அது ஒரு திருத்தாள் போற்றி எல்லாம் வல்ல சிவகாமி பாலுடனாகிய வள்ளல் வைத்தியநாதசுவாமியுடைய பெரும் கருணையினாலும் எல்லாம் வல்ல சிவகாமி பாலுடனாகிய ஸ்ரீ சகசலிங்கேஸ்வரர் பெருமானுடைய பெரும் கருணையினாலும் நாம் இன்று சிவதர்மோத்தரத்தில் சொர்க்க நரக சேடவியல் பகுதி 3 பற்றி பேசுவதற்கு திருவள்ளும் குருவர்களும் அடியார்களும் கூட்டியுள்ளது. நாம் எப்பொழுதுமே ஒரு பாடலை பற்றி சிந்தித்து விட்டுதான் செல்வோம். அதன் அடிப்படையில் என்று இருட்டறை மூளை இருந்த குமரி குருட்டு கிழவனை கூடல் குறித்து குருட்டினை நீக்கி குணம் பல காட்டி மருட்டியவானை மனம் புரிந்தாளே என்று அற்புதமாக பாடுகின்றார் நமது திருமலதேவர். என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், இருட்டறை மூளை இருந்த குமரி. நாம ஏற்கனவே ஆணவம் என்கின்ற இருட்டறையில கேவல நிலையில நாம் எல்லாம் இருந்தோம். அப்பொழுது நம்மை எடுத்து செல்வதற்காக இந்த கேவல நிலையிலிருந்து முழு துன்பத்திலிருந்து எடுத்து செல்வதற்காக சுவாமி என்ன பண்ணாரு, தன் சக்தியை பயன்படுத்தி இந்த உயிர்களுக்கெல்லாம் அறிவு இச்சை செயலை தூண்ட வேண்டும் என்பதற்காக கண்ணில்லாத குழவி போல இருந்தது எல்லா உயிர்களுமே. நல்ல ரப்பரை நல்ல உள்ள ஒரு சாக்குள்ள நம்மளை போட்டு நல்லா கெட்டி அதை ஃபுல்லா ரப்பரை நல்லா சுத்தி ஒரு நடுக்கடல்ல தூக்கி போட்டா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஏதாவது தெரியுமா? ஒரு வெளிச்சம் தெரியுமா? அப்படி முழு இருள இருந்த இந்த உயிர்களை எப்படியாவது கடை தேர்த்த வேண்டும் என்பதற்காக தன்னோட சாமி உருவந்தாங்கி வந்துட்டாங்க. சக்தியின் பேர். நினைப்பது சிவம், முடிப்பது சக்தி. அப்படி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆணவமலை இருளை இருட்டறை மூளை இருந்த குமரி, ஏற்கனவே நம்ம மூலமாக இருக்கக்கூடிய மூலத்துல இருந்தோம். அதாவது எப்படின்னா, செம்புல எப்படி களிம்பு இருக்கோ அது போல நம்ம கிட்ட ஆணவமலம் அந்த களிம்பு போல கூட இருக்கு. இது போய் அதை பற்றியதா, அது இதை பற்றியதா அப்படின்னு பார்த்தா இது போய் அது பற்றுவதற்கான வாய்ப்பு இல்லை. இயல்பாகவே இருக்கு. எப்ப ஆன்மா இருக்கோ அப்பயே இந்த ஆணவமலமும் பற்றி. ஆணவமலம் என்பது வேற ஒன்றும் இல்லை, நம்மளுடைய அறியாமை ஆணவம் அப்படின்னாரு. அறியாமை நீக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, அறிவு விளக்கம் பெறணும். இந்த உயிரானது அறிவு விளக்கம் பெற்றுச்சுன்னா அறியாமை நீங்கி ஆனந்தம் அடையும். ஆனந்தத்தை யார் தருவா? சிவபெருமான் தான் தருவா. அப்படி ஆனந்தத்தை தர வேண்டும் என்றால் இந்த உயிர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, வழிபாடு செய்து உய்ய வேண்டும். இருட்டறை மூளை இருந்த குமரி அம்பாள் தான் என்ன செய்வாங்கன்னா, வேதித்து வளர்த்தெடுத்த பெய்வளை தன் பாத திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய். யார் சொல்றான்? மாணிக்கம் சொல்ற. காதார் குலையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம் வாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி
சோதி திறம்பாடி சூழ்கொண்டை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்தமா மாபாடி வேதித்து வளர்த்தெடுத்த பெய்வலை தன் பாத திறம்பாடி ஆடையிலோர் எம்பா. நம்மள அம்பாள் தான் என்ன செய்யறாங்க? வேதித்து வளர்த்து எடுக்கிறார். வேதித்து எடுத்தல், வளர்த்து எடுத்தல், ரெண்டு இதை செய்யறாங்க அம்மா. ஆனவளத்துல இருந்து எடுத்து நமக்கு என்ன செய்யறாங்க? எல்லா உயிர்களுக்கும் பாரபட்சமின்றி ஒரே நுண்ணுடம்பை கொடுத்து உடலட்சியம் திரி செஞ்சா இந்த உயிர் என்ன பண்ணுது? இந்த உலகம்தான் பெருசு அப்படின்னு நினைக்குது. இறைவனை கொடுத்த ஆழம் மறந்துட்டு எய்தவனை நாடி இருக்காம அதை விட்டு என்ன செய்யுது? கொடுத்த ஆளை மறந்துட்டு இது புறத்தை நோக்கி ஒன்று. அப்படி அல்லாமல் இது என்ன செய்ய வேண்டும்? கொடுத்த அந்த இதை நினைந்து நாம வழிபாடு செய்யும். இப்ப நம்ம ஒருத்தர் உதவி செய்யறான்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? கொஞ்ச நேரம் ஆகட்டும் சார். இப்போ ஒருத்தர் உதவி செய்யறாங்க, நீ என்ன செய்வீங்க? ஒரு நன்றி சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. நம்ம இறைவன் நமக்கு இந்த உடம்பு கொடுத்துருக்காரு, அவருக்கு நன்றி சொல்வதை விட்டுட்டு நம்ம என்னென்ன வேலையோ பண்ணிட்டு இருக்கோம். அதில் எழுந்ததுமே நம்ம வழிபாடு நோக்கத்தோடு தான் இருக்கிறோம். எப்பேற்பட்ட கருணையாளர் நமக்கு இந்த உடம்பை கொடுத்திருக்கின்றாரே அப்படிங்கிற அந்த உணர்வோட நாம வழிபாடு செய்யணும். உணர்வு இல்லாத வழிபாடு ஆகாது. நம்ம எதோ போனோம், சாமியை கூட்டோம், வந்தோம் அப்படின்னு இல்லாம போனா சாமியுடைய கருணை நமக்கு தெரியும். முழுக்க கருணை தெரியும். சிறுவில இருந்து நம்ம வளர்ந்த அந்த விதத்தெல்லாம் நினைச்சு பார்க்கணும். எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நம்ம வந்தோம், சாமி நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா வேலையை எழுத்தி நம்மளை இப்ப அவரை வணங்கும்படி நம்ம செய்திருக்கின்றாரே அப்படிங்கிற நிலையெல்லாம் யோசிச்சு பார்ப்போம். எதையோ சிந்திக்க முடியல. இந்த பிள்ளைங்க எப்படி இருக்கு, இந்த பேரங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு அவங்க சிந்திக்கிறத விட்டுட்டு இறைவனை உட்காந்து அது இறைவனை சிந்திக்க ஆரம்பிச்சுன்னா பேரன் பேத்தி எல்லாம் யார் பார்த்துக்குவா? சிவபெருமான் பார்த்துக்க. அப்படி குருட்டினை இருட்டறை மூளை இருந்த குமரி குருட்டு கிழவனை அந்த இடத்துல யாருன்னா நம்ம ஆன்மா. நம்ம குருளாத்தான் இருக்கு, கண்ணு தெரியல, முழு இருளு, சுத்தமா கண்ணு தெரியலன்னு என்ன செய்ய முடியும்? யாராவது காப்பாத்துறாங்கன்னா நம்ம ஒரு வரப்புமா. அதே போல சாமி நமக்கு கண்ணை கொடுத்து இந்த பூமியில உள்ள செய்கிறார். ரெண்டு உபகாரம் செய்யறாரு. ஒண்ணு காணும் உபகாரம், இன்னொன்னு காட்டும் உபகாரம். கண்டு காட்டும் உபகாரம் இறைவன் செய்யும். இந்த ஆன்மாக்குள்ள இருந்து பிற பொருளை காட்டுவது மட்டும் இல்லாம கூட இருந்து அவரும் காணணும். அப்படின்னா இந்த உயிர் அறியும், இல்லைன்னா அறியாது. ஏன்னா அறிவித்தால் அறியும் அறிவு தான் இந்த உயிர்களுக்கு. தானா அறியக்கூடிய அறிவு இந்த உயிர்களுக்கு கிடையாது. அதனால கூடயே யார் இருக்கணும்? சாமி இருந்து காட்டணும். அதான் கண்டு காட்டும் உபகாரம். கண்டு சிவபெருமான் கண்டு நமக்கு காட்டும். காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்களல் செலுமே அப்படின்னு நமக்கு நோக்கம். காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல காண உள்ளத்தை கண்டு காட்டலின், இந்த உயிர்களுக்கு கண்டு காட்டுறார். அப்படி கண்டு காட்டினாதான் இது அயரா அன்பின் அரண்களல் செல்லும். அயராத அன்பு வரணும் சிவபெருமான் மேல. அந்த அன்பு எப்போ வரும்? அயராத அன்பு பாசம் ஒருவ கொஞ்சம் கொஞ்சமா பாசத்திலிருந்து விடுபட்டாதான் நாம அந்த அன்பை பெற முடியும். எந்த பாசம்? உலகத்தின் மேல் கொண்ட பாசம். கண்மம் மாயை ஆணவம் சொல்றோம்ல, அது வந்து பாசம் பேரு. அதாவது பதி பசு பாசம். பதி என்பது இறைவன், பசு என்பது உயிர்கள், பாசம் என்பது தலைகள். தலைகள்னா வேற ஒன்றும் கிடையாது. ஜனப்பொருள் எல்லாமே என்னது? அது பூராமே எதுல வந்துடும்? பாசத்துல வந்துடும். நீ எந்த உலகத்துல எந்த பொருள் எடுத்தாலும் இந்த மூணுக்குள்ள அடைக்கலாம். கடவுள் எடுத்துட்டீங்கன்னா பதில அடைக்கலாம், உயிர்கள் எடுத்துட்டீங்கன்னா பசுல அடைக்கலாம். இந்த உலகத்துல எந்த பொருளை சொன்னாலும் அது பாசத்துல அடைக்கலாம். ஆக எல்லாமே இந்த மூன்று பொருளுக்குள்ள அடைக்கலாம். இந்த மூன்று பொருள் 5 பொருளா சொல்வதும் உண்டு. அதை வந்து பதி பசு பாசத்தை வந்து 3ஆ பிரிச்சு கண்மம் மாயை ஆணவம். அதுலயும் அறுபொருளா சொல்வது உண்டு. அந்த மாயை வந்து சுத்த மாயை அசுத்த மாயை என்று 2 வகையாக பிரிக்கலாம். இப்படி 6 பொருளாக சொல்வதும் உண்டு. நீங்க சித்தாந்தம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படி இருட்டறை இருந்த குமரி குருட்டு கிழவனை கூடல் குறித்து இப்ப அம்பாலும் சேர்ந்து என்ன செய்யணும்? நமக்கு பிற பொருளை காட்டணும். காட்டி குருட்டினை நீக்கி
நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆணவ பலம் நீங்கி குணம் பல காட்டி என்ன குணம்? சிவபெருமானுடைய எண் குணத்தை பதிய வைத்து தன்வயத்தினாதல், இயற்கை உணர்வினாதல், இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குதல், முற்றும் உணர்தல், தூய உடம்பினாதல், பேராற்றல், பேரறிவு, வரம்பில் இன்பமுடைமை என்கின்ற 8 குணம் இந்த உயிர்களுக்கு பதிந்தால் முச்சி. அத சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர்வருவார் அச்சோவே அப்படின்னா சிவமாக்கினாலும் கூட அங்க இந்த உயிர்கள் அடிமை என்பதை இந்த உலகம் எல்லாம் இறைவனுக்கு உடைமை, இந்த உயிர்கள் எல்லாம் இறைவனுக்கு அடிமை. எப்பயுமே அடிமைத்தனத்தோட இருக்கும் இந்த உயிர்கள். எப்பயுமே நம்ம சாமிக்கு அடிமை, அடியார்களுக்கு அடிமை. அது மாதிரி சாமி மட்டும் கிடையாது, அடியார்களுக்கும் அடிமையா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அடியாருக்கு அடியேன். சுந்தரம் சாமிகள் பாட்டு பாடினார்ல, இந்த ஒரு பதியத்தை பாடுறதுக்கு எங்க இருந்து வந்தாரு பார்த்தீங்களா? கைலாயத்துல இருந்து வர்றாரு. இந்த ஒரு பதியத்தை கொடுக்குறாரு. மாதவம் செய்திட தென் திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல் மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார் என்று சொல்வதற்கு இணங்க அந்த பெண்களை பார்க்கும்படி செஞ்சு உலகத்துக்கு அனுப்பி அவருக்கு இது எப்படிப்பட்ட வேலை பாருங்க சிவபெருமானுக்கு. எதுக்காக? இதை வச்சு எத்தனையோ உயிர்கள் கிடைத்தேறும் என்பதற்காக அந்த பதியத்தை சுவாமி கொடுக்க வைக்கிறது. தில்லைவாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியே திரு நீலகண்டத்துக்கு எவனார்க்கு அடியேன் இல்லே அது இயல்பகைக்கும் அடி. அதுல சொல்லும் போது அடியாருக்கு அடியன் வரும், ஒரு இதுல அடியன் அப்படிம்பாரு. அடியாருக்கு அடியனா அடியாருக்கு அடியாராக. இப்ப எளிதில் மறைகிறதாய் இறைவனை எல்லில் கங்குள் பொழுதொரு காலத்து என்று பூசனை விடாது செய்து தொழுதகை தலை மீதேற தொழும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன் அடியவருக்கு அடிமை செய்வான். யாரு மாணிக்கவாச பெருமானுக்கு அடியாரா இருக்காங்களோ அந்த அடியாருக்கு நான் அடியேன். அப்ப எத்தனை வருது பாருங்க? 3 வருது. சிவபெருமான தொழுகிறவரு மாணிக்கவாசர், மாணிக்கவாசர் தொழுகிற ஒரு அடியார் யாரா இருக்காங்களோ அந்த அடியாருக்கு நான் அடியேன் கிடையாது. இப்போ 3 விதமான இது. அடியாருக்கும் அடியாருக்கும் அடியேன். அது திறத்தோடே இருக்கும். எப்பயுமே என் கடன் பணி செய்து கிடப்பதே தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என்ற நிலையோடே. அடிமையோட வேலை என்னன்னா, ஒரு வேலை சொல்லியாச்சுன்னா ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாது. அடிமையோட வேலை அதுதான். தெரியுமா உங்களுக்கு? அடிமையோட வேலை எஜமா எது ஒன்று சொல்லிட்டாருன்னா அதை மறுத்து எதுக்காக இதை செய்ய சொல்றீங்கன்னு கேட்கக்கூடாது. அது போல இந்த ஆன்மா பணி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நான் செஞ்ச பாவத்துக்கு ஒரு 10 தடவை உலவார பணி பண்ணா போதும் அப்படின்னு எத்தனை பிறவி எடுத்து தொண்டு செஞ்சாலும் நம்ம ஈடு கொடுக்க முடியாது. அதாவது கைமாறு செலுத்த முடியாது சுவாமிக்கு. அப்பேற்பட்ட கருணையோடு நம்ம கொடுத்துருக்காரு இந்த உடம்பை. என்ன சரி நீங்க உலவார பணி செஞ்சா கூட சாமிக்கு என்ன செய்ய முடியாது, நன்றி கடன். அதனால வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பணி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சில பேருக்கு நித்திய உலகார பணி கிடைக்கும். இவத்தெல்லாம் சொல்ல டெய்லி போய் தொத்து பெருக்கி வராங்க. அது மாதிரி லட்சுமி சுவாமி கூட மாட்டேங்குது, எல்லா வேலையும் பார்க்குறாங்க. நாகலட்சுமி சுவாமி அப்படிதான். நீங்கள் சரி வராங்க. ஒரு சில நேரம் வர முடியாத சூழ்நிலை இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம கோயிலுக்கு அந்த தொண்டுகள் எல்லாம் செய்யும். கூட மாட ஹெல்ப் பண்றது இதெல்லாம் ஒரு பணி. இன்னைக்கு என்ன நம்ம உலகார பணி செஞ்சிருக்கோம், இன்னைக்கு என்ன பணி பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கோம். இல்லையா ஒரு அடியார்களுக்கு மலர் பறிச்சாவது என்ன செய்யணும், கொண்டு போய் ஏதாவது சிவ தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சும்மாவே இருக்கக்கூடாது. நீங்க பூ பறிச்சு கட்டி கொண்டு வந்துடுறீங்கல்ல, யாசா கட்டி அது அது ஆளுங்களுக்கு ஒரு பணி, அவங்களுக்கு ஒரு பணி. நீங்க என்ன சிவ பண்ணி பண்றீங்க? பூ பறிச்சு வீட்டுல வைக்க மாட்டீங்களா? பறிச்சு வைங்க. நீங்க எதுக்கு பாத்தீங்களா, பறிச்சு சாமி கொடுங்க, 2 மலர் பறிச்சு சாமி கொடுங்க. அப்ப செய்யுங்க. அதான் சிவப்பு நீயும் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சும்மாவே இருக்கக்கூடாது. இப்பிறவி தப்பிடில் எப்பிறவி சரி. எனக்கு எதுவுமே இல்லைங்க, நான் வீட்டுல அன்னைக்கு கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கு, நான் வீட்டுல இருக்கேன். எப்படி சிவத்தொண்டு பண்றது? எப்படி பண்ணுவீங்க? மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கும். அந்த தொண்டை விடக்கூடாது. வெளியூருக்கு போறீங்க, அந்த தொண்டை விடக்கூடாது. தினசரி அந்த நித்திய தொண்டை பரதால் நினைத்துவாங்க. மலர் பறிக்கிற மாதிரியும் கட்டி கொடுக்குற மாதிரியும் பாவனை பண்ணும். அதாவது மந்திரம், கிரியை, பாவனை, இந்த 3 ரொம்ப முக்கியம். மந்திரம், கிரியை, பாவனை. மந்திரம் வளர்க்க சொல்லணும்,
கிரியை சிவபூஜை செய்யணும். பாவனை மனதால எல்லாத்தையும் பாவிக்கணும். மனதால பாவிக்கிறதுக்கு அவ்வளவு விஷயம் இருக்கு. இப்ப புறப்பூஜையெல்லாம் செய்யறோம் பார்த்தீங்களா? புறப்பூஜைலாம் எதுக்காக செய்யறோம்னா அகத்துல வருவதற்காக தான் புறப்பூஜை பண்றோம். அப்படியாவது மனம் அடங்கும் அப்படிங்கிறதுக்காக தான் பூஜையெல்லாம் வச்சிருக்காங்க. எல்லாம் சாமி பக்காவா வச்சிருக்காரு. பூஜை முறைகள் எல்லாம் சாமி ஆகமத்துல கரெக்டா எழுதி வச்சிருக்காரு. இந்த இதுக்கு இதை செய்யணும். சொன்னது யாரு? சிவபெருமானே சொல்லியிருக்காரு. என் ஆகமம் இயம்பிய இறைவர் தான் விரும்பும் உண்மையாவது பூசணையே. பூசை தான் முக்கியம். இந்த உலகத்துல நீ எங்க போனாலும் எந்த மூளை முடுக்கு போனாலும் மெயின் என்னது? பூசை. பூசையை விட்டுறக்கூடாது. எந்த நிலையிலையும் பூஜை பண்ணணும். மனசுலயாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும், விடக்கூடாது. புரியுதாச்சா? பூசை ஒரு ஆள் இன்னைக்கு காலைல ஃபோன் பண்ணாங்க. சார் நான் சமய தீட்சை எடுத்திருக்கேன், சிவபூஜை பண்ணலாமா, உடனே தீட்சை கிடைக்குமா அப்படிலாம் சந்தேகம் கேட்குறேன். ஒரு வருஷமாவது ஆகணும். சமய தீட்சை எடுத்து 1 வருடமாவது ஆனதுக்கப்புறம் நம்ம சிவபூஜை வாங்கி சிவபூஜை பண்ணணும். அந்த 1 வருஷத்துல நீங்க என்ன செய்யணும்னா ட்ரைனிங் எடுக்கணும். சிவலிங்கத்தை வச்சு பூஜை முறைகள்லாம் தெரிஞ்சு வைத்துக்கொண்டு, அதாவது சனிக பூஜைன்னு பேர், சனிகலிங்க பூஜை. ஒரு ஆள் ஏழை கேட்டா திங்கள் சரி இப்ப கொடுங்க, இது கொடுங்க. அதாவது எடுத்ததுமே சிவபூஜை பண்ணும்போது எங்க மடத்துல ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா உடனே சிவலிங்கத்தை கொடுத்துட மாட்டாங்க. முதல்ல ட்ரைனிங் எடுங்க அப்படின்னு சொல்லி 1 வருஷம் சனிலிங்க பூஜை தான் கொடுப்பாங்க. அதுல ட்ரைனிங் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் மறு வருஷம் அந்த சிவலிங்கத்தை கொண்டு போய் பூஜை. இப்ப நீங்க சனிலிங்க பூஜை வரணும் வாங்கிக்கலாம். இல்ல லிங்க நீங்க கொண்டு போனீங்கன்னா இந்த பூஜை கிடைக்கும். இல்ல நான் சனிலிங்க நான் ட்ரைனிங் எடுக்கேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மந்திரம் மாறிடும். உங்களுக்கு மந்திரம் மாறிடும். ஆனா நீங்க ருத்ராஜத்தை வச்சு சிவபூஜை பண்ணணும். ருத்ராஜத்தை வச்சு சிவபூஜை பண்ணணும். இப்பயும் நீங்க பண்ணலாம் சுவா. இப்ப சமய தீட்சை எடுத்துருக்கீங்களா, பண்ணி ட்ரைனிங் எடுங்க. ருத்ராஜத்தை வச்சு சிவபூஜை பண்ணி பாருங்க. எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க, பாத்திரத்தெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு உங்களுக்கு அதே நேரம் கிடைக்கும். சிவபூஜை எடுத்தாலும் அதே டைம் கிடைக்கும். ட்ரைனிங் எடுக்கணும். வீட்டுல சிவலிங்கத்துக்கு போய் ருத்ராஜத்தை வச்சு அதுக்கு எல்லா விஷயம் எல்லாம் பண்ணி செஞ்சு எல்லாமே இருக்கணும். அந்த இடத்துல ருத்ராஜத்தை வச்சு சிலர் என்ன செய்வாங்கன்னா சந்தனத்தை பிடிச்சி வச்சு சிவலிங்கமா வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. எது அதுக்கு பூ வச்சு தெய்வத்தை ஓட்டி சிவனை காட்டும். சரி. இருட்டதை மூளை இருந்த குமரி குருட்டு கிழவனை குடல் குறித்து குருட்டினை நீக்கி குணம்பல காட்டி மருட்டியவளை மனம் புரிந்தாளே என்று. இப்ப அந்த என் குணத்தை பதிய வைத்தல் நமக்கு என்னது? இயக்கிமாறு 64 வரை எங்குணம் செய்த ஈசன் மயக்கமாயதோர் மும்மலப்பல வல்வினைக்குள் அழுந்தவும் துயக்க ருத்தனை ஆண்டு கொண்ட நின் துய்மலர்களல் தந்தனை கயக்க வைத்தடி யார் முனையை வந்து காட்டினாய் கழுக்குண்டிலேங்கிறாரே மாணிக்கவாசன். அந்த இன்ப லோகத்துல சொற்கலோகத்துல இயக்கிமாறு ஜாதியில அந்த 64 பெண்கள் மட்டும் சிவபெருமானம் நினைச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். அதுக்கு சுவாமி முக்தி கொடுத்தாங்க. இயக்கி மாறு 64 வரை என் குணம் செய்த ஈசன். நீங்க எங்க வேணாலும் இருக்க, ஆனா அங்க சிவபெருமானம் நினைக்கணும். அதுதான் முக்கியம். நான் நாங்க இன்ப சுற்றுலா போனோங்க, சில பேர் சொல்றாங்க நான் கொடைக்கானல் போனோங்க, அங்க போய் சிவபெருமானம் நினைக்கணும். சிலவெல்லாம் பாத்தீங்கன்னா பல சூழ்நிலைகள்ல எந்த சூழ்நிலை சிலவர் விளையாண்டுக்கிட்டே சிவபெருமானம் நினைப்பாங்க, விளையாண்டுட்டு கூட சுவாமி நினைப்பாங்க. என் நிலை நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் வன்னிய சீர் சங்கரன் தான் வரவாம இருக்கும். அவ்வளவுதான். நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, என்ன வேலை வேணாலும் பாருங்க, ஆனா சிவபெருமானம் வரணும். இதை ஆகா சிறப்பு. அது தான் பிள்ளைகள் இல்லையா? சரி அப்படியா சார்? சரி நீ காலைல வச்சுட்டு மறந்துட்டீங்களா? நீங்க சரி நாளைக்கு பார்த்துருவோம் சார். அப்ப இருட்டறை மூளை இருந்த குமரி குருட்டு கிழவனை. குருட்டு கிழவன் யாரு? நம்ம இந்த ஆன்மா. ஏன்னா இருள்ல இருந்து நம்மள சாமி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து குருடா இருந்த நம்மளை இப்ப நமக்கு எது மறைச்சிருக்கு? புறை மறைத்திருக்கின்றது. புறை மறைச்சதுனால வெளி உலகம் தெரியல. அதனால சாமி என்ன பண்றாரு? அந்த புறை என்பது ஆணவ மனம், அதை நீக்கி நமக்கு அந்த எண் குணத்தை பதிய வைக்கின்றார். அதுதான் நமக்கு முக்தின்னு சொல்லுது. நம்ம நூல்கள் என்ன சொல்லுது? எண் குணத்தை பதிய வைத்தலே முக்தி. அப்படி குணம் போல காட்டி, குணம் எத்தனை குணம்?
இப்ப சாமிக்கு வந்து அவன் வந்து நிர்குணன்னு நூல் சொல்லுது. நிர்குணன்னா அவர் குணம் இல்லாதவன் அப்படின்னு பொருள். சாமிக்கு குணம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? குணம் இல்லைன்னு சொல்லிட்டோம்னா, ஒரு பொருளுக்கு குணம் இல்லைன்னு சொல்லிட்டோம்னா அதுக்கு அந்த பொருளே இல்லைன்னா ஆயிரும். இப்ப நமக்கு என்ன குணம் இருக்கு? நமக்கு 3 குணம் இருக்கு. தாமசம், ராட்சசம், சாத்விகம் என்கின்ற குணம் இருக்கு. ஆனா இறைவனுக்கு என்ன குணம் இருக்குன்னா 8 வகை. நம்ம சாத்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா, அவன் குணம் இல்லாதவனா இருந்தாலும் கூட அவனுக்கு எண் குணம் உண்டு. அந்த எண் குணத்தை பதிய வைப்பதே நமக்கு முக்தி அப்படின்னு நெற்குரன், அமலன், நம்ம பேரெல்லாம் அவங்க கிறிஸ்டின்ல வச்சிருக்காங்க. வரவில்லை அருள், ரச்சித்தல், இது பிறகு நமக்கு சொன்னது அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. இது நமக்கு சொன்ன பண்ணு முக்தி தரு பக்தி திருநகை அத்திக்கு சக்தி சரவண முக்திக்கு ஒரு வித்துக்கு ஒரு பரணிய ஓதும் முக்கட்பர மட்கு சுருதியின் உட்பட்டது கற்பித்திருவர் 30 வர்க்கத்து அமரரும் அடிப்பேன 10 தலை தத்தக்கணிதோடு ஒற்றைக்கிரி மத்தை பொறுதொரு வட்டப்பகல் வட்டத்தீயரில் இரவாக பத்தற்கிற தத்தை கிடவிய பச்சை புயல் வெச்ச தகுபொருள் பட்சத்தோடு ரச்சித்து அருள்வதும் ஒரு நாளை. ரச்சித்தலும் நமக்கு சொல்லுது. அவங்க வச்சுக்கிட்டாங்க உங்களை ரச்சிப்பார் அப்படிங்கிறாங்கல்ல. அதான அப்படி அப்படி அது மாதிரி அருள்ங்கிறது ரொம்ப பேர். ஆனா அவங்க அருள்னு நிறைய பேர் வச்சிருக்காங்க. அவன் யாருமே அருள் பேரே வைக்க மாட்டேங்க. நல்ல பேர்லாம் நமக்கு இருக்கு, ஆனா நம்ம தான் வைக்க மாட்டேங்க. அப்படி கொண்டு போய் அம்பாள் தான் என்ன செய்வாங்க, நம்மளை வேதித்து வளர்த்து இந்த பிறவியிலிருந்து நம்ம எடுத்து வளர்ப்பது யாரு? உமையம். கொண்டு போய் சாமி கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது யாரு? உமையம். அதான் சொல்றாரு, மறுட்டியவளை மனம் புரிந்தாரேன்னு. கடைசி இந்த உயிர்களுக்கு பக்குவம் வர செய்து அம்பாளுடைய அனுக்கிரகம் இல்லாம சாமியை நம்ம என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. ஆனா 2 பேரும் ஒரு ஆள் தான். அவருடைய அருள் இல்லாம, அதாவது அவன் அருளாலே அவன் தான் வணங்கின்னு சொல்றோம்ல, அவன் அருள் என்பது சக்தி. அவன் அதாவது ஒரு வீட்டுக்கு ஏற்கனவே ஒன்று சொல்லி கிடைக்கும். ஒரு வீட்டுக்குள்ள போய் விளக்கு எடுத்துட்டு வாங்கன்னா என்ன செய்வாங்க, போய் தேடிட்டே இருப்பாங்க விளக்கு எங்க இருக்குன்னு. ஆனா அந்த சுடர் ஒளி இருக்கு பாருங்க. இப்ப அந்த விளக்கை ஏற்றி வச்சிருந்தா நீங்க அழகா என்ன செய்வீங்க, விளக்கு போய் எடுத்துட்டு வந்துடுவீங்களா? அப்ப அவன் அருளாலே அவன் கால் வணங்கினா அவனுடைய சுடர் ஆகிய ஒளியை கொண்டு நாம விளக்கை அறியலாம். விளக்கின் ஒளியை கொண்டு விளக்கை அறிவது போல அவன் அருளாகிய சக்தியை கொண்டு நாம சிவத்தை அறிவது. அதனால தூக்கியத்தினுடைய சாமி தூக்கி வச்சிருக்க அந்த எடுத்த பாதத்தை பற்றினாதான் நாம சிவத்தை அடைய முடியும், ஊன்றிய திருவடியை அடைய முடியும். எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் பணித்த பிறவியும் வேண்டுவதை இந்த மாநிலத்தை அப்படின்னாரு யாரு, நமது எப்படி சொல்றாரு இந்த மாநிலத்தை கர்நாடகா அந்த நாள்லாம் சொல்லு இந்த மாநிலம் சரி அப்படின்னு சொல்லி இந்த இதுல சொல்றாரு. இப்ப நம்ம பாட்டுக்குள்ள போயிட போறோம். இங்க போயிட்டோமா? ஞானாசிரியனை அற்பன் என்று மனத்தில் விசாரித்தவன், அதாவது குருநாதர் இருக்காரு பார்த்தீங்களா, அவரை சாதாரணமா நினைக்க கூடாது, அற்பனா நினைக்க கூடாது. நினைச்சா புழுவாய் வந்து பிறப்பாங்க. தீட்சை கொடுத்த குருநாதரை சாதாரண மனிதராக நினைத்தால் புழுவாய் வந்து பிறப்பாங்க. மற்ற ஜனனத்தில் மாரனாய் பிறந்து குய்யத்தில் வியாதியை அடைவான். உட்கார்ற இடத்துல வியாதியோடு வந்து பிறப்பாங்க. குருநாதரை பேசுறான். அதுலயும் திருமூலர் சொல்லுவாரு, குருநாதரை இகழ்வாக பேசினா 100 பிறவி நாயா வந்து பிறக்கும். திருநாயா பிறந்து ஒவ்வொரு வண்டியிலையும் அடிபட்டு மறுபடியும் நாயா பிறக்கணும். 100 பிறவி எவ்வளவு துன்பம் பாருங்க. இப்ப ஒரு இடத்துல தீட்சை வாங்கியிருக்கீங்க, இன்னொரு படத்து குருநாதர் நீங்க என்ன செய்யக்கூடாது, தாழ்வா நினைக்க கூடாது. குருநாதர்லாம் ஒன்னா நினைக்கும், எல்லா குருவும் ஒண்ணுதான். நமக்கு நோக்கம் என்னன்னா குருவை என்னதான் பார்க்கணும், சிவம் பார்க்கணும். குருவே சிவம் என கூறின நந்தி யார் சொல்றா, திருமண குருவே சிவபெருமானாக பார்க்கணும். அப்படி அவ ஆசிரியர் செய்யாத கருமத்தை செய்தார் என்று பொய்மொழி ஆசிரியரே குற்றம் சொன்னான், பொய்மொழி கூறினார். பிறந்து கழுதை வைத்துக் கொண்டு திரிவார். இந்த கழுதை வைக்கிறவங்க பூராவே குருநாதரை
பொய் சொன்னவங்க குருநாதரையே இப்படி செய்யாது அப்படி செய்யாதுன்னு பொய் சொல்றாங்கல்ல, அவங்க பூராவே கழுத போய் பண்ணவங்க தான் வந்து பிறப்பாங்க. இப்ப எவ்வளவு பெரிய இது பாருங்க. ஒரு கழுத வைக்கிற என்ன பண்ணா, எங்க கூட சொல்லியிருக்கேன் எனக்கு இந்த கதை. ஒரு ராஜாவுக்கு ஒரு மகன், ராஜா மகளுக்கு, ராஜா ராணிக்கு ஒரு பொண்ணு. அவளை பல்லக்கில் வச்சு கொண்டு இருந்தாங்க. ஒரு கழுது வைக்கிற வண்ணம் வந்து இப்படி பார்த்துட்டே திடீர்னு அந்த பெண்ணு என்ன செஞ்சது, இப்படி திறந்து இப்படி வெளியில இப்படி எட்டி பார்த்ததுல இந்த பொண்ணை தான் நான் கையாள பிடிப்பேன்னு மொத்த காத்தடிக்க, எப்படியாவது இந்த பொண்ணை பிடிக்கும். உடனே வீட்டில் வந்து சொல்றாங்க, இவன் ராணியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், இளவரசியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னாங்க. அதெல்லாம் நடக்காத காரியம்டா, இப்படிலாம் செய்யக்கூடாதுடா அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. உடனே இதை கேட்க மாட்டேங்க. உடனே இரவோட இரவா போய் அந்த அரண்மனையில ஏறி அந்த பெண்ணு உறங்கி கொண்டு இருக்கும் போது அடியில போய் இருந்துக்கிட்டான். அடியில போய் தூங்கல, போய் உட்காந்துருக்கான். அந்த நேரத்துல அவங்க அப்பா அம்மா வர்றாங்க. வந்து மகளே, நீ காலகாலத்துல திருமணம் முடிப்பதற்கு ஏதாவது பதில் சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவ சொல்றா, நான் ஒரு சிவனடியாரத்தான் திருமணம் முடிப்பேன். வச்சுக்கிட்டே இருக்கேன். மணி சரியான மணி. ஒரு அடியாரத்தான் முடிப்பேன்னு சொன்னதும் உடனே அதை புரிஞ்சுக்கிட்டான். அடியில உட்காந்துக்கிட்டு உடனே சரி அப்படின்ட்டு ஒரு கடைக்கு போனான். ஒரு 2 பொட்டலாம் திருநீரை வாங்க, பணமெல்லாம் திருநீரை ஊற்றிட்டு ஊர் எல்லையில போய் உட்காந்துக்கிட்டான். எல்லாம் ஆசீர்வாதம் வரிசையில் கீழே நிற்காங்க. எல்லாருக்கும் அவங்க ஆசீர்வாதம் கொடுத்தாங்க. சரி, சாதாரண மனிதனுக்கு தான் பார்த்தா ராஜா ராணி எல்லாம் மகளை கூப்பிட்டுட்டு வேகமா வந்துட்டாங்க. வந்து அவன் காலில் விழுந்தாங்க. விழுந்ததுமே பார்த்தோம், ஆகா, ஒரு பொய்யா வேடம் போட்டதுக்கே இப்படி ராஜாணி எல்லாம் வந்து காலில் விழுறாங்களே, அப்போ உண்மையான அடியாரம் தான் தேவாதி தேவர்களாக வந்து தொழுவாங்களே, இப்போ எப்பேற்பட்ட நிலை, இது எப்பேற்பட்ட வேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒடிய போயிட்டானா, ஊர்ல இருக்கலையா, ஒடிய போயிட்டானா அந்த வண்ணம். அதுபோல நீ வந்து கழுதை வைத்து கொண்டு திரிவார்கள். யாரு? ஆசிரியரை பொய் குற்றம் புரியும். முதன்மையான அரசன் எவனில் நிற்பவன் அவ்வரசன் கற்பித்தபடி சிவபெருமான் முதலிய தேவர்களுக்கு பூசை திருநாள் நடத்தாத குற்றத்தால் அரசர்கள் அந்த காலத்துல என்ன செய்யணும் அப்படின்னா, சிவாலயம் கட்டணும், சிவபூஜை செய்யணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய இது வந்து பூர்த்தி அடையாது. அப்படி செய்யாம ஏதாவது அரசர்கள் இருந்தாங்கன்னா சிறுவனுடைய அலியாய் வந்து பிறப்பார்கள். அலி தெரியுதா அவங்களுக்கு? ஆண் பெண் அலி. அவங்களாம் அலியா இருந்தவங்கலாம் ஒரு காலத்துல அரசரா இருந்திருக்காங்க, பாத்துக்கோங்க. அரசாட்சி புரிஞ்சிருக்காங்க. அவங்களாம் சிவாலயம் கட்டாம, சிவபூஜை செய்யாம, திருக்கோயில்ல திருநாள்களை நடத்தாம, திருவிழா நடத்தாம போன்ற குற்றங்கள்லாம் புரிந்ததுனால மறுபிறவில் வந்து எதா பிறக்கிறாங்க? அலியாய் வந்து பிறக்கிறாங்க. ஆலயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அங்க வந்து பூஜை செய்யணும். 2வது அரசராக இருந்தால் அவர்கள் கட்டாயமா சிவபூஜை செய்யணும். இப்ப இந்த முதலமைச்சர்லாம் இருக்காங்கல்ல, முதலமைச்சர் போன்ற மந்திரிகள் இவங்கெல்லாம் இருக்காங்களா, அவங்களாம் என்ன செய்யணும்? பூசை பண்ணாங்கன்னா அவங்களுடைய பதவி வந்து எத்தனை வருஷம் இருந்தாலும் அவங்க பதவி கூட்டிக்கிட்டே போகும். அடுத்தடுத்ததுல அவங்க தான் ஜெயிச்சு வந்துகிட்டே இருப்பாங்க. பூசை பண்ணணும். சில பேர் கோயிலுக்கு கூட வர முடியாது, அந்த அளவுக்கு ஆயிரும். கோயிலுக்கு வர முடியாத சூழ்நிலை. ஏன்னா அதனாலதான் அவங்களுடைய ஆட்சி வந்து அடுத்தடுத்து முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அவங்களால இருக்க முடியும். எங்க போனாலும் பூசை நடக்கும். அது மாதிரி ஆற்றரு மலையின்றி ஆற்றரு மன்னர் அவனி மலையின்றி போற்றரு மன்னரும் போர் வழி கொண்டுவர். சிவன் கோயில்ல பூஜைகள் கரெக்டா நடக்கணும். ஒருவேளை பூஜையாவது நடக்கணும். அப்படின்னாதான் அந்த ஊர்ல பஞ்சம் வராது, மழை வந்துகிட்டே இருக்கும், எல்லா சிறப்பும் நடந்துகிட்டே இருக்கும். கோயில பூஜைகள் கரெக்டாக ஒருவேளை பூஜையாவது நடக்கணும். சொல்ல போனா 6 கால பூஜை நடக்கணும். ஒரு கோயில் எடுத்துட்டா 6 கால பூஜை நடக்கணும். காலையில திருப்பள்ளி அடிச்சு, அதுக்கப்புறம் கால சிந்தி, அதுக்கப்புறம் உச்சிக்காலம், அப்புறம் சாயங்காலம் சாயரச்ச, அதுக்கப்புறம் கைலாச பூஜை, அதுக்கப்புறம் இரவு பள்ளியற பூஜை, 6 கால பூஜை நடக்கும். இதுல 6 காலமே அபிஷேகம் பண்ணா ரொம்ப சிறப்பு. ஆனா எல்லா இடத்துலயும் எப்படி பண்றாங்களா? இல்ல, ஒரு வேளை பண்ணுவாங்க.
ஏன்னா காலையிலயும் இரவும் பண்ணுவாங்க. நம்ம கோயில 2 வேளை பண்றாங்களா? இரவு பாலாபிஷேகம் மட்டும் பண்ணுவாங்க நினைக்கிறேன். அப்படிதானே சார்? 2 வேளை பண்ணா ரொம்ப சிறப்பு. 6 காலம் பண்ணா ரொம்ப 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 சிறப்பு இல்லையா? ஒரு வேளையாவது என்ன செய்யணும்? அபிஷேகம். சாமி அபிஷேகம் பண்ண 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 சாமி பிரத்தி ஆயிடுவாரு. நீங்க அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருங்க, சாமி உங்களுடைய அருள் உங்களுக்கு ரொம்ப கிடைக்கும். அப்படிதான் நம்ம இந்த விநாயகர் பெருமானை கொட்டுவோம் பார்த்துருக்கீங்களா? 2 கையை வச்சு விநாயகர் பெருமானை கொட்டுவோம். ஏன் இருக்கா? முதல்ல பூஜையில ஓம் அஸ்திராயப்படி சொல்லிட்டு என்ன செய்யுங்க? ஓம் மகா கணபதியே நம, ஓம் மகா கணபதியே நம, ஓம் மகா கணபதி சொல்லும்போது இங்க அமிர்தம் தெரிக்கும். நீங்க கொட்டுற கொட்டுல என்ன தெரிக்கும்? அமிர்தம் தெரிக்கும். தெரிச்சு எங்க வரும் அப்படின்னா மூலாதாரத்துல இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான மேல வந்து அபிஷேகிக்கும். விநாயகர் பெருமான் பெருத்தி ஆகிடுவார். உனக்கு என்ன வேண்டும் மகனேன்னு கேட்பார் விநாயகர் பெருமான். உடனே நீங்க என்ன செய்யலாம்? பெருமானே இந்த பூஜை வந்து சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று கேட்டுக்கிட்டு விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணிட்டு நீங்க பூஜைக்குள்ள போகணும். எந்த ஒரு செயலை தொடங்கும் போது விநாயகர் பெருமானை வழிபட்டு செய்தால் அந்த காரியம் வெற்றி ஆகும். யாத்திரைக்கு போகணும்னு வச்சுக்கோங்க, விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணாமல் போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு சிக்கல் வந்து அப்படி இப்போ வந்துச்சு. நாங்கள் அவசர அவசரமா வண்டி வந்துச்சு, வெளியே கிளம்பி போனோம். அதான் வண்டியில ஒரு முட்டு வேறல. அப்புறம் ஒரு இடத்துல அவசர அவசரமா கிளம்பும் போது வணங்காம போயிட்டோம். ஒரு இடத்துல வண்டி டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. எல்லாரும் காட்டுக்குள்ள உட்காந்துருந்தோம். என்ன காரணம்னு யோசிச்சு பார்த்தோம். விநாயகர் பெருமானை வணங்காம வேகமா ஓடி வந்துச்சோம். சரி ரைட்டு, எல்லாரும் சீதக்கலம் வச்சிருந்தா பாட்டு பாட ஆரம்பிச்சோம். பாடி முடிக்கிறோம், டயர் சரியா போச்சு, எல்லாம் வாங்க அப்படின்னாங்க. அப்படி ஏறி ஓடி வந்துட்டோம். விநாயகர் பெருமானை வழிபாட்டுதான் இந்த காரியம் சரி. அப்படி தன் மனைவியிடத்து புதிதாய் வந்த அதிதிகளை புசிப்பியாமல் தான் ஒருவனாய் உள்ளே இருந்து அன்னவாதிகளை புசித்தவன் கன்னத்திலே வியாதியை அடைந்து துயரமடைவான். அதாவது விருந்தாள் வந்திருக்காங்கன்னா அவங்க வச்சுக்கிட்டு தான் மட்டும் உள்ள போய் சாப்பிடுவாங்க பார்த்துருக்கீங்களா? அப்படியாவது ஊரை கன்னத்துல வியாதியோட வருவாங்க. ஒரு கன்னத்துல ஏதாவது வியாதி இருக்கு அப்படின்னா சிலவுத்தீங்கன்னா கன்னத்துல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா புற்றுநோய் இருக்கும். இப்படி வீங்கி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அவங்க பூராவே இந்த தவறு செஞ்சவங்க தான். புற்றுநோய் இருக்கும். சில பேருக்கு இந்த இடத்துல பரு வந்துகிட்டே இருக்கும். என்ன மருந்து போட்டாலும் போகாது, புண்ணா இருக்கும், போகாது. அதெல்லாம் இந்த கன்னத்துல வியாதி உடையவர்கள்லாம் இந்த இது அதாவது அடுத்தவர்களுக்கு புசியாமல் தானே உண்டாகல. அவங்களுக்கு இந்த அரிய தபோதரர்களை புசிப்பிக்கும் தான் புசிப்பித்து பின்பு அவர்களை புசிப்பித்தவன் நெஞ்சிலே கனரோகம் என்னும் வியாதியை அடைந்து துக்கத்தை அடைவான். தபோதரர்கள் அதாவது ஒரு அடியார் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அடியார் வரதும் அவங்களுக்கு முன்னாடி நம்ம சாப்பிடக்கூடாது. அவங்களுக்கு வச்சுட்டு தான் நம்ம என்ன செய்யணும். நாங்களாம் கிட்டத்தட்ட ஒரு பஸ்ஸுக்கு ஆள் போயிருந்தோம். மலமுதிர்ச்சோலைக்கு போயிருந்தோம். போகும்போது அந்த மதுரையில் ஒரு அடியார் வீட்டுக்கு தான் போயிட்டு போனோம். எத்தனை மணிக்கு அடியார் வருவாங்கன்னு சொல்லி கேட்டு 2 மணிக்கெல்லாம் சமைச்சிட்டாங்க. நாங்கள் 4 மணிக்கு தான் வந்தோம். நீங்க வந்தீங்களா? 4 மணிக்கு தான் வந்தோம். அது வரைக்கும் அந்த வீட்டில் சாப்பிடவே இல்லை. வீட்டில் 2 பிள்ளைங்க, 2 பொன் பிள்ளைங்க, அந்த ஐயா அந்த அம்மா வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 2வது எல்லா அடியாருக்கும் சாப்பாடு வச்சுட்டாங்க. வச்சு முடிச்சு சரியா போயிடுச்சு. திடீர்னு அந்த அம்மா கேஸ்ல உலை வச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் நைஸா அடின்னு போனேன். என்ன சுவாச்சு? இல்லை சார், சரியா போச்சு சாப்பாடு, எங்களுக்கு அங்கே சமைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா. ஏன் சார் நீங்க சாப்பிடலையா? அடியாரு சாப்பிடாம நாங்கள் எப்படியா சாப்பிட முடியும் அப்படின்னா. அடியாருக்கு வச்சுட்டு மிச்சம் வீடு இருந்தா தான் அவங்க சாப்பிடுவாங்க. இல்லைன்னா அதுக்கப்புறம் நம்ம உலையை வச்சு அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு தான் அவங்க சாப்பிட்டாங்க. அந்த உலை வந்துகிட்டு இருக்கிற நேரத்துல சொற்பொழி பேச சொன்னாங்க. உட்காந்து நாங்கள் எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். யாருக்கா பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே அங்கே உலை வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட போயிட்டாங்க. நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம். அப்புறம் வரும்போது ஒரு பையனுக்கு முடியாம இருந்தது. எல்லாம் போய் திருமுறை பண்ணோமா? பரவாயில்ல, எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் பழமுதிர்ச்சோலைக்கு அதுக்கப்புறம் ஒருக்கா பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன அது சரி சரி. இப்படி ஒரு தபோதரர் வந்தா அவங்க புசிப்பித்ததுக்கு பிறகுதான் நம்ம என்ன செய்யணும்? அன்னத்தை புசிப்பிக்க வேண்டும். பரிவாய் அவ்வண்ணத்தை திருடி புசித்தவன் மூலாக்கினி சுழியாதவனாய் பசி இல்லாமல் இருப்பான். சில பேருக்கு எண்ணத்தை சாப்பிட்டா பசி எடுக்காது பார்த்துருக்கீங்களா? அவங்களாம் இந்த அவ்வண்ணத்தை திருடி புசித்தவன். யார் அன்னத்தை திருடி புசிக்கிறாங்களோ அவங்க மறுபடியில பயிரே பசிக்காதவங்க. இந்த மாதிரி வந்து பிறப்பாங்க.
சிலவர் பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட்டாலும் மீறவே மாட்டாங்க, அப்படியே தான் இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அவ்வளவுதான். சில பேர் என்னத்தை சாப்பிட்டாலும் மீற மாட்டாங்க. சிலவர் கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு, சிலவர் என்ன சாப்பிட்டாலும் ஜீரணிக்க. அதுபோல பசி இல்லாமல் இருப்பான், அதுவல்லாமல் வாயில் புண்ணையும் பொருத்துவான். வாயில் புண்ணோட வந்து பிறப்பாங்க அப்படி உள்ளவங்க, திருடி புசிப்பவர். வழக்கு சொல்லும் இடத்து ஒருவாள் உல்லாசை கொண்டு ஒருவர் செய்த குற்றத்தை இன்னது என்று இவர் செய்தார் என்று விளங்க சொல்லாமல் மறைவினால் சொன்ன அறிவில்லாதவன் வாயினால் வலுப்பட கூறுதலால் அவ்வாயில் புண்ணை அடைவான். ஒரு குற்றம் புரிகிறத இவர் செய்தார் என்று விளங்க சொல்லாமல் மறைவின்றி, அதாவது ஒருத்தர் குற்றத்தை மறைச்சு சொல்றாங்க பாத்தீங்களா? இப்ப நம்ம உங்களுக்கு பிடிச்சவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன செய்வீங்க? அவங்க குற்றத்தை மறைச்சு மற்றவங்களை ஏற்றி சொல்லுவீங்க பாத்தீங்களா? அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அவங்க வாயில் புண்ணை வந்து அடைவார். வாயில புண்ணு வருமா அவங்களுக்குலாம்? நமக்கு தெரிஞ்சவங்க இவங்க சாதமா பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க பேசணும்னா வாயில புண்ணு வருமா? ஏன்னா பொய் சொல்றோம்ல, பொய் சொன்னா வாயில புண்ணு வராம வேற என்ன வரும் சொல்லுங்க? வருமா வராதா? வரும். ஒருவரோடு வியாதியை கொண்டு இதனை போக்குபவர் யார் என்று தேடி தன்பால் வந்த பெரியவரையும் தன் மாதா பிதாக்களையும் தன் இடத்து அன்புடைய சுற்றத்தாரையும் சேகரையும் ரட்சியாமல் மனத்தில் கிருபையும் உரிமையும் ஒழித்து தள்ளிவிட்டவன். ஒருவரோடு வியாதியை கொண்டு இதனை போக்குவர் யார் என்று நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வராங்கன்னு வச்சுக்கோங்க, வியாதியோடு வராங்க. அவங்கள வந்து என்னன்னு விசாரிக்காம சுற்றத்தாரையும் சேவைக்கும் ரட்சியாமல் மனத்தில் கிருபையும் உரிமையும் ஒழித்து, அதாவது இரக்கமே இல்லாதவர்கள், இரக்கமே இல்லாம ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க கண்ணோ காட்டினையும் காலில் புண்ணையும் கண்ணுலையும் காலிலையும் புண்ணோடு உடையவனாய் வந்து துக்கத்தை அடைவார்கள். புரியுதா உங்களுக்கு? எப்படி சொன்ன பார்த்தீங்களா? ஒருத்தர் வியாதியோட நம்ம வீட்டுக்கு வர்றாரு, அவர் வியாதியை தீக்காம சுற்றத்தாரையும் யாரையும் ரட்சியாம அவங்களுக்கு எதுவும் பண்ணாம இருந்தா, நம்மளை நோக்கி ஒருத்தர் துன்பம் சொல்லி வரும்போது நம்ம அதுக்கு செய்யாம இருந்தா நாம அதே துன்பத்தோட காலில் புண்ணோடு வந்து என்ன செய்வோம்? காலில் புண்ணு வரும், அது மாதிரி கண்ணுல புண்ணு வரும். இந்த மாதிரி வந்து நம்ம துக்கத்தை எல்லாம் நம்ம அடைவோமா? புரியுதா உங்களுக்கு? புரியுதா சார்? இப்படி நிறைய வந்து பாத்தீங்கன்னா நிறைய புராண கதைகள்லாம் நிறைய இருக்கு. இந்த அன்னம் அடிக்கிறதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே கூட சொன்னேன் பாத்தீங்களா? ஒருத்தர் வந்து அன்னம் போட்டார், நிறைய அன்னதானம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவருக்கு ரொம்ப கவலை, மனசுல ரொம்ப கவலை, நமக்கு இப்படி இருக்கோமே, நமக்கு ரொம்ப மன கவலையா இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவரை போய் பார்க்க போனார். அவர் என்ன சொன்னாரு? எப்பா நீ அன்னதானம் நல்லா போடு, நிறைய போட்டுக்கிட்டே இரு, ஆனா ஒரு மணியை கட்டிடு. அந்த மணியை கட்டி என்னைக்கு அந்த மணி அடிக்குதோ அப்ப உன்னுடைய மனக்கவலையெல்லாம் ஒழியும், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே இவரு நித்தனும் அன்னதானம் நடத்திக்கிட்டே இருக்கு. அங்க ஒரு மணி கூட அடிச்ச மாதிரியே தெரியல, அப்படியே இருக்கு, காலம் ஓடிக்கிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு நாள் ரொம்ப ஒருத்தர் பசியோட அழுக்கு சட்டையும் அழுக்கு வேட்டியும் உடுத்திக்கிட்டு ஒருத்தர் அந்த அன்னதான கூடத்துக்கு வர்றாரு. வந்து ஏதாவது சாப்பாடு கொடுங்க அப்படின்றதும், சாப்பாடு 10 மணிக்கு தான் ஆரம்பம். இவர் 8 மணிக்கு வந்து கேட்காரு. இந்த அழுக்கு வேட்டி அழுக்கு துண்டு உடுத்தினவர் 8 மணிக்கு வந்து எனக்கு ஏதாவது கொடுங்க, எனக்கு சாப்பிடணும், வயிறு பசிக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த மடத்துல என்ன சொல்லிடுறாங்க? 10 மணிக்கு தான் சாப்பாடு, போப்பா அப்படின்றாங்க. யா இந்த வடிச்ச கஞ்சி இருக்கு பார்த்தீங்களா, அது எங்கேயாவது எங்கே ஓடுதுன்னு சொல்லுங்க, அங்கேயாவது நான் குடிச்சிக்கிறேன் அப்படின்றதும் அந்த கஞ்சி வடிச்சது அப்படி வழியா வந்து வாய்க்கால் வழியா போகுது. அதை போய் இவர் விறுவிறுன்னு போய் எடுத்து குடிக்கிறாரு, அந்த அழுக்கு வேட்டி உடுத்தின. உடனே அங்கே மணி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்க மணி அடி. உடனே இவரு ராஜா பார்த்தாரு, ஆகா மணி அடிக்கு, யாரோ வந்து உணவருக்கு வந்திருக்காங்கன்னு வேகமா ஓடி வந்து பார்க்காரு. அப்படி இருந்தாலும் 10 மணிக்கு தானே அன்னம் கொடுப்போம், மணி 8 தானே ஆகுது, என்ன விஷயம் கேட்பண்டு விறுவிறுன்னு வர்றாரு. வந்து எப்பா என்னப்பா அன்னம் போட்டாச்சா? இல்லை போடலைங்க, 10 மணிக்கு தான். அப்புறம் எப்படி இங்கே மணி அடிக்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறேன். அப்போ அவர் சொன்னாரு, வேற யாராவது இங்கே வந்தாங்களா அப்படின்னு. ஒரே ஒரு ஆள் வந்தாரு, அழுக்கு வேட்டி அழுக்கு துண்டோட வந்தாரு. சாப்பாடு இருக்கான்னு கேட்டாரு, நாங்க இல்லைன்னு சொல்லிட்டோம். வேற என்ன சொன்னாரு அப்படின்னதும், அவர் இந்த வடிச்ச கஞ்சி ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னாரு. இந்த வாய்க்கால ஓடுது அப்படின்னு சொன்னோம், அதை போய் எடுத்து குடிச்சாரு அப்படின்னதும் அப்பதான் யோசிச்சாரு, அந்த ஆள் வேற யாரும் இல்லை,
பட்டினத்தார் 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 தான் அந்த அழுக்கு வேட்டியும் இது துண்டோட ஞானிகள்லாம் எல்லாத்தையும் திறந்துருவாங்க. நாம தான் இன்னும் எல்லாத்துலயும் பட்டு வச்சுட்டு இருக்கோம். நல்ல வேஷ்டி சட்டை கொடுத்தோம்னு நினைக்கிறோம், நல்லா பந்தாவா இருக்கும்னு நினைக்கிறோம். நீங்க சாமி மேல பட்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு எது மேலையும் பட்டு இருக்காது சார். சேலை மேலையும் சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் வச்சிருக்காங்க பாத்துக்கணும் 5 பீரோல் 5 பீரோலையும் சேலை. அதை அடியில் இப்போ பார்த்தேன்னா அவங்க ஒரு நிமிஷம் இருங்க, இந்த சேலையை கொண்டு போய் தேவிட்ட கொடுத்துருங்க அப்படின்னாங்க. இவரு ஒன்று எதையும் உள்ளே கூட்டு போயிட்டாங்க. சரி வெளியில நிக்கிறேன், இல்லை நீ வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா சார் எத்தனை சேலை இருக்கு பாத்தீங்களா சார் அப்படின்னு ஒரு பீரோல திறந்தாங்க. இந்த சேலை இல்லை, அடுத்த பீரோல திறந்தாங்க. உள்ள சேலையா இருக்கு. சில பேர் வந்து சேலை மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்க போல தெரியுது. அதுலயே பைத்தியமாலாம் இருப்பாங்க போல தெரியுது. சில பேருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு இது மேல பற்று. சில பேருக்கு பெண் மேல பற்று, சில பேருக்கு இது சாப்பாட்டு மேல பற்று, சில பேருக்கு சேலை மேல பற்று, சில பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான பற்று. இந்த உலகத்துல நம்ம நினைப்போம் நமக்கு தாங்க ஒரு பற்று இல்லைன்னு நம்ம நினைப்போம். ஆனா எதையாவது ஒன்றை பற்றி கொண்டேதான் இந்த ஆன்மா. ஒன்று உலகத்தை பற்றும், இல்லைன்னா சிவத்தை பற்றும். சிவத்தை பற்றல அப்படின்னா எதைத்தான் பற்றி இருக்கும்? உலகத்தை தான் பற்றி நிற்கும். அது எந்த விதமான சந்தேகம். ஏதாவது ஒண்ணு பற்றியே தான். ஏன்னா இந்த ஆன்மாவுக்கு இடம் கிடையாது, எதையா ஒண்ணு பற்றியே நிக்கணும். அதான் 2 வெளியே தண்ணீரே இருக்கிறாரு மாணிக்காசு. சிந்தனை நின்றனக்காக்கி நாய் நின்றன் கண்ணீரின் திருப்பாத போது காக்கி வந்தனையும் மலர்க்கே ஆக்கி வாக்குவன் வடிவாத்தை காக்கி 5 புலன்களார வந்தனை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த விச்சை மாலமுத பெரும் கடலே மலையே உன்னை தந்தரை செந்தாமரை காடு அணைய வேணி தனி சுடரே 2 வெளி தண்ணீரே. நான் 2 கேட்டான் சாமி அப்படின்னாரு. நம்மளாம் இதையும் பற்றி இதை ஒரு காலு அதுல ஒரு காலு. காலையில போய் சாமி கூப்பிட்டு வரதோட சரி, அதுக்கப்புறம் உள்ள எங்க இருப்போம். இதையும் விட மனசு வராது, அதையும் விட மனசு வராது. இருக்கணும், 2 இருக்கணும். டைம்ல தண்டவளம் மாதிரி போய்கிட்டே தான் இருக்கணும். ஒரு எல்லை வரும்போது எதுல ஒன்றிடணும்? சிவத்துல ஒன்றிடணும். அப்படிதான் இருக்கணும். சிவத்துல ஒன்ற உங்களுக்கு இந்த உலகத்து மேல பற்றுலாம். நான் ஏற்கனவே அன்னைக்கு சொன்னேன், சிவபெருமான் மேல பற்று வரணும். முதல்ல விட வேண்டியது விடணும்னு சொன்னேன்னா, குரங்கு கதை சொன்னேன்ல, ஒரு கழுகு கதை சொன்னேன்னா, கழுகு பாம்பை பத்திக்கிட்டு போகும்போது 10 காக்கு அப்படியே தொடர்ந்து சொன்னேன் பார்த்தீங்களா? அதேதான். முதல் விட வேண்டியது விடணும். விட்டா சிவத்து மேல பற்று நமக்கு வந்துடும். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று. உலகப்பட்டு நீங்கிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சிவபெருமான் மேல பற்று வர ஆரம்பிச்சு. முதல்ல வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி பழகணும். எது கொடுத்தாலும் கொடுங்க, டீயா கொடுங்க, சுக்குமணி கடையா கொடுங்க, உளுந்த வடையா கொடுங்க, எதை கொடுத்தாலும் கொண்டாக்குது. அண்டாவில கொண்டு வந்து வச்சாலும் கொண்டாக்குது. இது வாங்கி உள்ள போட்டுட்டு எதுவும் அதுவும் ஃப்ரீயா கிடைச்சா அது வந்து சொன்னாரு, நீங்க ஒண்ணு நாங்க ஃப்ரீயா கொடுத்தா பிராயில கூட குடிப்போங்க அப்படின்னு ஒருத்தர். அப்படி இல்ல, ஃப்ரீயா கிடைச்சா எதுனாலும் சாப்பிட்றதெல்லாம். சில பேர் ஆகாது போகாது கொடுப்பாங்க, அதையும் வாங்கி சாப்பிட்றதுதானா ஃப்ரீயா கொடுத்தா. அப்புறம் வயிற்று அப்படி வர ஆரம்பிச்சு. சரி, இப்படி எதனாலும் நம்ம என்ன செஞ்சிடறோம்? கொண்டான்னு ஐய முதல்ல உலகப்பற்ற விடுவதற்கு யோசிக்கணும். முதல்ல எல்லாத்தையும் விடுவதற்கான அதான் யாதனின் நீங்கியான் மோதல் அதனின் இளன் அப்படின்னாரு வள்ளுவர். இந்த உலகத்து மேல எந்த ஒரு பொருள் மேல பற்றுல இருந்து நீங்கிறீங்களோ அந்த பொருள்னால உங்களுக்கு துன்பம் இல்லை. உங்களுக்கு இப்ப டிவி விட்டு நீ விலகி இருந்தீங்கன்னா அந்த டிவினால உங்களுக்கு துன்பம் இல்லை. செல்போன்ல இருந்து விலகி இருந்தீங்கன்னா செல்போன்னால உங்களுக்கு துன்பம் இல்லை. அதை பார்த்துட்டே இருந்தா கண்ணு கெட்டு போயிடும். எந்த பொருள்ல இருந்து நீங்க இருக்கீங்களோ அந்த பொருள்னால் நமக்கு துன்பம் இல்லை. சரி, எந்த பொருளை பற்று வச்சிருக்கீங்களோ அந்த பொருள்னால உங்களுக்கு துன்பம். சிலர் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் அவ்வளவு ஆர்வமா பார்ப்பாங்க. இந்தியா பாகிஸ்தான் வச்சான் கூடாது 24 அந்த பெட்டிக்கு முன்னாடியே உட்காந்துருவாங்க. அது மேல ரொம்ப பைத்தியமா உட்காருவாங்க. அது தோத்ததும் அப்படியே அவங்களுக்கு அப்படியே நோக்க ஆரம்பிச்சிடும். எது மேல பற்று அதிகமா வச்சிருக்காங்களோ அந்த பொருளினாலே நமக்கு துன்பம். சிலர் ஐஸ்கிரீம் மேல ரொம்ப பிரியம், தொண்டையில கட்டி வந்து அது ரொம்ப சாப்பிட்டு அது கட்டி வருமா வராதா? டாக்டர் சொல்லுவாரு, உங்களுக்கு சின்ன ஆப்ரேஷன் மைனர் ஆப்ரேஷன் இருக்கு அப்படின்னு. தொண்டையில ரொம்ப இல்லை, எத்தனை ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்க அப்படின்னாரு. அப்படின்னு சொல்லுவாங்க, என்னங்க 2 தானங்க சாப்பிட்டேன். அப்படியா, 2 நாள் தான் உங்களுக்கு சின்ன கட்டியா இருக்கு, இன்னும் 2 சாப்பிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க.
உங்களுக்கு மைனர் ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி வழி விட்டுறாரு. சரி, அப்படி பிறர் சொத்தை கவரும் கள்ளனும். அடுத்தவங்க சொத்தை கொஞ்சம் எடுத்துட்டாலும் என்ன ஆயிருமா? நான் ஒரு அடி மட்டும் அவங்க நிலத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்தா பிறர் சொத்தை கவரும் கள்ளனும் அக்கல்லனுக்கு துணை சென்றவனும் அதுக்கு கூட துணை புரியவங்களும். புரியுதா உங்களுக்கு? இப்படி சொல்றது எல்லாம் ரொம்ப ஆர்வமா பார்க்காங்க. அவன் ஏதாவது ஏமாத்திப்போமா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் யோசிக்கிறேன். இந்த சொத்துன்னு வந்துட்டாலே எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் ஆர்வமா தான் இருக்கு. சார் வெட்டு குத்தலாம் அந்த காலத்துல விட மாட்டாங்க. கொஞ்சம் இங்க இருக்க 1 இன்ச்சு விட மாட்டாங்க. கோர்ட்டு கேஸ்ல இப்ப நிறைய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா கோர்ட்ல இந்த சொத்து பிரச்சனை தான், இடத்தகராறு தான் நிறைய இருக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா குறிப்பா அண்ணன் தம்பி. நான் ஏற்கனவே கிட்ட சொன்னேன், ஒரு வீட்டுல 3 எவன் இருக்காங்க. யார் யார் தெரியுமா? ஒண்ணு சொத்துக்கு சண்டை போடுற அண்ணன், அதுக்கு போட்டி போடுற தம்பி, மனைவி. 3 வீட்டுக்கு வேற யாரும் வேண்டாம். அப்படி பிற சொத்தை கவரும் கள்ளன் அக்கல்லனுக்கு துணை சென்றவனும் அதற்கு உபாயம் சொல்லி கொடுப்பவனும். அதுக்கு யோசனை வர சொல்லி கொடுக்காங்க பார்த்தீங்களா? அவங்களும் முன் சொன்ன கண்ணோக்காட்டினையும் காலில் வியாதியும் அடைந்து அதனால் துக்கத்தை அடைவான். தனக்கு மனைவிகள் பல உண்டாயிருந்தால் எல்லாவரையும் சமமாக நடத்தாது. சில பேர் 4 மனைவி 5 மனைவி வச்சிருக்காங்கல்ல, அவங்க சமமா. இப்ப அப்படித்தான் 27 மனைவி. யாருக்கு? சந்திரனுக்கு 27 மனைவி. தட்சணன் என்ன பண்ணா சந்திரனை கூப்பிட்டு என்னுடைய 27 மனைவி 27 மகளை நீ கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி கட்டி கொடுத்துறான். ஆனா ஒரு கண்டிஷன், இந்த 27 பேர் மேல ஒருத்தட்ட நீ அன்பு குறைவாக நடந்தாலோ உன்னை நான் அழிச்சிருவேன்னு சொல்லிதான் கட்டி கொடுக்குறான். சந்திரன் அப்படியே ஆர்வத்துல 27 மனைவியை கட்டி கொடுத்துறான். ஆனா அவனுக்கு யாரு ரொம்ப பிரியம் அப்படின்னா கார்த்தியையும் ரோகிணி மேலதான் ரொம்ப பிரியம். மற்றவங்கள கண்டுக்கிடவே இல்லை. அத்தனை பேரும் போய் அவங்க அப்பா கிட்ட தச்சன்ட்ட போய் முறையிட்டார். முறையிட்டதும் அப்படியா சங்கதி, இன்னைக்கு அவனை அழிச்சிடறேன் அப்படின்னு சொல்லி சந்திரனை ஒவ்வொரு கலைகளாக தேய்த்து 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 இந்த 3ஆம் முறை வந்தது பாருங்க. 3ஆம் முறை பார்க்கறது சிறப்பு. யாரு பாக்குறீங்க? அப்படியா? ஓஹோ, சரி. அது நமக்கு தவறு இருந்தா கிடைக்கும், தவறு இல்லைன்னா சில நேரம் கிடைக்காது. மேகம் மறைச்சிடும் இந்த மாதிரிலாம். அப்படியா? சரி. அப்படி 3ஆம் முறை பார்க்க இதுல 1000 பிறை கண்டாருன்னா வந்திக்கிறது 1000 பிறை. அப்ப எத்தனை வயசு அப்படின்னா 1000 பிறை கண்டவர்களுக்கு வயசு தானே 83ஆவது இருக்கணுமா. 83 வயசு இருந்தா அவங்க 1000 பிறை கண்டவர்கள். அப்படி இருக்கிறது பெருசு கிடையாது. இறைவன் மேல அன்பு இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நான் 83 வயசுங்க, என்னங்க செஞ்சீங்க? எந்த பிள்ளைகளை வளர்த்து செஞ்சு ஆளாக்கி கட்டி கொடுக்க கூட எனக்கு 83 வயசு ஆயிடுச்சு. அது கிடையாது. ஈசன் மேல பற்று எப்படி வந்திருக்கு? 83 வயசாயும் சரி. 83 வயசானாலும் அந்த கோபத்தை விடுறது கிடையாது, தாவத்தை விடுறது கிடையாது, சாப்பாடை விடுறது கிடையாது. 83 வயசுலயும் பயங்கரமா சாப்பிட்றாங்க, அதெல்லாம் இருக்காங்க. அவ சாப்பிட்றத பத்தி கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோபம் குறைய மாட்டேங்கி, பக்குவம் வரல. 83 வயசானாலும் பக்குவம் வரல சில பேருக்கு. அப்ப என்ன அனுபவ பாடம் படிச்சிருப்பாங்க? அது சரியா சேராத காரணத்தினால், சரியான நண்பர்கள் கிடைக்காத காரணத்தினால், அடியார்களோடு இணங்காத காரணத்தினால் அவங்களுக்கு அந்த நிலை. இப்ப அடியார்லாம் பாருங்க, சிறு பிள்ளைகளே ரொம்ப பக்குவமா இருப்பாங்க. சிறு பிள்ளைகளே ரொம்ப பக்குவமா இருப்பாங்க. என்ன காரணம்? அவங்க அடியாரோடு இணங்கி இருக்கிறதுனால. அதுதான் காரணம். எப்பவுமே அடியாரோடே இருக்கணும். அப்படி 1000 பிறை கொண்ட வந்திக்கிழவி என்ன பண்றாங்க? சொக்கநாதா 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 அப்படின்னு வருகிறாங்க. வரும்போது என் கரையை அடைக்க ஒரு ஆளை அனுப்ப மாட்டியா சொக்கநாதா அப்படின்னு சிவபெருமானே வந்துடுறாரு. மண் வெட்டியை வச்சுக்கிட்டு கூடையை வச்சுக்கிட்டு கரெக்டா ஒரு வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறார். உடனே சொக்கநாதா அப்படின்னது, அம்மா கூப்பிட்டீங்களாமா அப்படின்னு. எப்பா உள்ள வாப்பா அப்படின்னு அந்த அம்மா கூப்பிடுறாங்க. யாரு? வந்திக்கிழவி உள்ள வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. நான் உள்ளுக்குள்ளதாம்மா இருக்கேன் அப்படின்னு நான் சிவபெருமான். எல்லாரும் உள்ளத்துக்குள்ள யார் இருக்கா? சோத்துக்குள் இருப்பான். உள்ள போனதுமே என்னுடைய கரையை அடைச்சிரியா? அடைச்சிரு. அதுக்கு என்ன கூலி கொடுப்பா அப்படின்னு சொல்லி காட்டாரு சாமி. அதாவது எந்த வேலை பார்த்தாலும் அதுக்கு கூலி வாங்க வேண்டும் என்ற நியதியை உருவாக்கியவர் சிவபெருமான். இவர் முதல்ல டேம் கட்டது யார் தெரியுமா? சிவபெருமான். முதல்ல டிவி அறிமுகம் பண்ணது யார் தெரியுமா? சிவபெருமான். சிவகோசரியா இருக்கு கண்ணப்பண்ண வரலாறுல.
எல்லாமே முதல்ல அறிமுகப்படுத்தியது சிவபெருமான். இப்பெல்லாம் புதுசா டீ கண்டுபிடிக்கிறாங்க. அப்பயே சிவபெருமான் டீ கண்டுபிடிச்சிட்டாரு. சாமி அப்பயே டேம் கட்டிட்டாரு, கங்கையை வச்சுட்டாரு. எத்தனை எல்லாமே சிவபெருமான் உருவாக்கியதுதான். அப்படி நீ இந்த கிளவிட்ட என்ன இருக்கு, என்கிட்ட இருக்கிறது இந்த புட்டு தான். அதுல சாமி சொல்றாரு, ஒரு டீல் நம்ம வச்சுக்கணும். உடஞ்ச புட்டை மட்டும் எனக்கு கொடுத்தா போதும், நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் பாட்டி, உடஞ்சதை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு பார்த்தா அன்னைக்கு செய்யறது புறமே உடையுது. எல்லாத்தையும் வாங்கி சாமி சாப்பிட்டுட்டு நல்லா தூக்கிடுறாரு. எப்படி உடனே காவலர்கள் வந்து என்ன இப்படி வேலை பார்க்காம உரைக்கிட்டு இருக்கன்னு சொல்லி ஓங்கி அடிச்சாங்க பாருங்க. எல்லா உயிருக்கும் வழி எடுத்து, எல்லா பேருக்குமே அரசர் முதற்கொண்டு அந்த வழி இருக்கு. அப்ப நாம ஏதோ ஒரு பிறவியில் இருப்போம்ல, அப்போ நமக்கும் அந்த அடி வந்துடும். ஏன்னா சிவபெருமான அடிச்சா எல்லா உயிருக்குள்ளேயும் அவர் கலந்திருக்கின்ற காரணத்தினால் எல்லாருக்குமே அந்த வழி நமக்கு. சாமியுடைய கரணம் எல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஒவ்வொரு பிறவிலையும் நம்மளை ஆளாக்கிட்டே தான் இருக்காரு. காலைல கூட சொன்னேன், ஒருத்தர் வீடு வாடகைக்கு விட்டாரு. காலில் இருக்கவங்க தெரியும், சொன்னீங்க தெரியாம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒருத்தர் வீடு வாடகைக்கு இருந்தாரு. அவர் கரெக்டா மாசம் கரெக்டா என்ன செஞ்சிருவாரு, வாடகை கொடுத்துருவாரு. அன்னைக்கு இயல்பாவே ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வாடகை கொடுத்துட்டாரு. திடீர்னு வீட்டை விட்டு வெளியில வந்தாரு. ஒருத்தர் எதுக்கு வர்ற மாதிரி, யாரோ வர்ற மாதிரி தெரியுது அப்படின்னு பார்த்தாரு. பார்த்தா வீட்டுக்காரு எதுக்கு வந்துட்டு இருக்கு. ஆகா, வீட்டுக்காரர் எதுக்கு வர்றாரு, நம்ம முந்தாள் தான் நம்ம வாடகை எல்லாம் கொடுத்தோம், எதுக்கு வர்றாரு அப்படின்னு பார்த்தா, எப்பா எனக்கு கொஞ்சம் வீடு தேவைப்படுது என்ன, அதனால நீ வேற வீடு பார்த்துக்கோ அப்படின்னதும், என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க, வீடையே நம்பி இருந்தேனே சாமி அப்படின்னாரு. இப்ப நான் உனக்கு தான் 1 மாசம் டைம் கொடுக்கலப்பா, அதுக்குள்ள நீ என்ன பண்ணிடு, வேற வீடு பார்த்துக்கோ. இல்லைன்னு வச்சுக்கோவே கரண்ட் கட் ஆயிரும், இடிச்சு வேற வீடு கட்ட போறேன், எல்லாமே ஒண்ணா கட்டாக ஆரம்பிச்சிடும், இடிக்கிறவன் வந்துருவான், கரண்ட் கட் ஆயிரும், ஃபேன் எல்லாமே எடுத்துட்டு போறவங்க எல்லாம் வந்துருவாங்க, அதுக்குள்ளேயே நீ செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிரு. 1 மாசம் முடிஞ்சிருச்சு. இப்ப யார் வர்றா, அந்த ஓனர் வர்றாரு. வந்து பாக்காரு, அப்படி இருக்கு, ஒண்ணுமே செய்யல, அப்படி இருக்காரு. இப்ப வீடு காலி பண்றதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டியா, இல்லைங்க இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். இப்ப நான் உன்ட்ட என்ன சொன்னேன், இப்ப கரண்ட்டுக்கு கட் பண்றவ இப்ப வந்துருவான், ஒண்ணு இப்ப கட் ஆக போகுது, நீ அதுக்குள்ள நீ மாத்திடுவேன்னு நினைச்சேனேப்பா அப்படின்னு சொல்றாரு. இது எதை குறிக்கும் அப்படின்னா, சிவபெருமான் இருக்கும் போதே நீங்க என்ன பண்ணிருங்க, பண்ண வேண்டிய வேலையை பண்ணி வச்சுட்டா பிரச்சனை இல்லை. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணா கட் ஆகும். எது, கண்ணு கட்டாயிரும், காது கேட்காது, வாய் பேச முடியாது. ஒண்ணா கட் ஆகுறதுக்கு முன்னாடியே நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன செய்யணும், விதித்தனை செய்தலும் இலக்கியம் வழி, விதித்துதான் செய்யணும், செஞ்சு வச்சுட்டா பிரச்சனை இல்லை. அதுபோல சாமி ஒவ்வொரு பிறரையும் நம்மளை தடுத்து ஆட்கொண்டு நம்மளுக்கு எவ்வளவோ உபகாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த பெருமானை நினைந்து வழிபாடு செய்யறதை விட்டு நம்ம இந்த வாடகை விட்டு எப்பனாலும் அடுத்த வாடகைக்கு நம்ம போய் தான் ஆகணும். இந்த உடம்பு வந்து வாடகைக்காக வந்தது. அடுத்த ஒரு வாடகை வீட்டுக்கு நம்ம போவாங்கல்ல, வாடகை வீட்டுல இருக்கவங்க அடுத்த வாடகை வீட்டுக்கு போவாங்கல்ல. ஆனா ஞானிகள் அப்படி இல்லை, அவங்க வந்து பெருமனண்டான வீட்டுக்கு போவாங்க. பெருமனண்டான வீடு என்ன வீடு, சிவலோகம். சாமி கிட்ட போறத பெருமனண்டான உலகம். நமக்கு பக்குவம் வர்ற வரைக்கும் நமக்கு பிறவி வந்து கொண்டேதான் இருக்கும். இதுல இருந்து தப்பிக்க ஒரே வழி, அடியவரோடு இணங்கி திருமுறைகள் பாடி சிவபூஜை செய்து பாடி உய்ந்தால் ஒழிய நமக்கு வேற கதியே நமக்கு கிடையாது. அதுக்காக எத்தனையோ அருளாளர்களை சுவாமி கொடுத்து இந்த மண்ணுலகத்துல பிறக்க வைத்து, அவர் நம்மளை போன்று அவர்கள் பிறக்க வைத்து அவர்கள் பாடல் முதற்கொண்டு பாடி நமக்கு கொடுத்துப்பாரு. அந்த அளவுக்கு சாமி உபகாரம் பண்றாரு. ஒவ்வொரு காலத்திலையும் ஒரு அருளாளர்கள் வர வைக்கிறார். அவங்களாம் சாம்பு சித்தர்கள் பேரு. இப்ப திருஞான சம்பந்த பெருமான், திருநாவுக்கரசு பெருமான், சுந்தரம் சாமிகள், மாணிக்கவாச பெருமான்லாம் அவங்களாம் சுவாமி சித்தர்கள். முற்பிறவிலே அவங்க சரீகிரி யோகம்லாம் முடிச்சு ஞானத்துக்காக வந்தவர்கள். இப்ப அடியன் வந்து அன்னன்னைக்கு பாடத்தை டீச்சர் எழுதி போடுறாங்க, நான் அடியன் நோட்ல எழுதிட்டு அன்னன்னைக்கு பாடத்தை நான் படிச்சிடறேன். சரி இன்னைக்கு பாடம் நடத்துறாங்க, இன்னைக்கு இந்த பாடம் நடத்துறாங்க, எல்லாம் படிச்சு முடிச்சிடறேன். பரீட்சை வரும்போது நான் என்ன செய்வேன், இப்ப என்ன சொல்றீங்க, கரெக்டா சொல்லிட்டேன். கடைசி நேரத்துல நீங்க என்ன செய்வீங்க, உட்காந்து மனப்பாடம் பண்ண மாட்டீங்க. பரீட்சை நேரத்துல ஒரு ரிவிஷன், ஓ சரி சரி அப்படி பார்த்துட்டு உடனே நீங்க என்ன செய்வீங்க. அதே போல இந்த ரிவிஷனுக்காக வந்தவங்க தான் அருளாளர். ஏற்கனவே அவங்க படிச்சு முடிச்சுட்டாங்க,
சரிகிரி யோகம்லாம் முடிச்சுட்டு ஞானத்துக்காக வந்து நமக்கு போதித்து விட்டு அவங்க சென்றார். சிவபெருமான் திருவடியை அவர்கள் அடைந்தார். ஒன்றும் சரியே பண்ணல, கிரியை பண்ணல, யோகம் பண்ணல. அதுக்கு முக்கியம் என்னன்னா மந்திரம், கிரியை, பாவனை, இந்த 3 ரொம்ப முக்கியம். மந்திரத்தை வலுத்தணும், அழுத்தி சொல்லணும், கிரியை சிவபூஜை பண்ணணும், பாவனை பண்ணிக்கிட்டே இருக்கணும், அகத்துல உள்ள கொண்டு வரணும். பாவனை, மந்திரம், கிரியை, பாவனை இதை முறையா நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம எடுத்த பிறவில என்ன செஞ்சிடலாம், திருவடியை அடைந்து விடலாம். இல்லைன்னா வாடகை வீடு வாங்கிக்கிட்டே போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒவ்வொரு பிறவிலையா ஒவ்வொரு கூட்டையா அடைந்து 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 நம்ம எத்தனையோ பிறவியை சொன்னோம் பார்த்தீங்களா. என்ன தப்பு செஞ்சோம்னா அந்தந்த பிறவியை போய் இந்த உயிரானது அடையும். ஆனா இதுல இருந்து மாறுவதற்கு இந்த இதை மாற்றக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னா சிவபெருமான் ஒருத்தருக்கு தான் இருக்கு. இது பாவம், இந்த பிறவி வேண்டாம், வேற பிறவி மாத்திருவோம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் யாரு கொடுப்பா, சிவபெருமான் தான். அது இந்த உயிர்கள் விருப்பப்பட்டால், இல்லைன்னா கொடுக்க மாட்டார். இந்த உயிர்கள் பெருமானே நான் தெரியாம பண்ணிட்டேன், எனக்கு இந்த பிறவி வேண்டாம் அப்படின்னு விருப்பப்பட்டால் வேற பிறவி கொடுக்கும். ஆனாலும் என்ன உண்டு, பிறவி கட்டாயமாக எது வரைக்கும், பக்குவம் வரும் வரை பிறவி. உணர்த்தியதை உணர்த்தியவாறு உணர்த்திய போதே உணர்வுக்கு பக்குவம் என்று பெயர். உள்ளவாறே உணரணும். அடிக்க சொல்ல வேண்டிய கருத்தை அப்படியே பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பக்குவம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஞானியுடைய கருத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பக்குவம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஞானிகளை என்ன பண்ணியிருக்காங்க, நூல்கள்ல பாடி வச்சிருக்காங்க. பெருமுலருக்கு ஆலை மொழிக்கு பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டு ஆங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து ஆமார் உன் திருவடிக்கு அகமுடைய நண்புருகேன் பூமாலை புனைந்தேன் புகழ்ந்துரையேன் புத்தியலில் கோமானின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விளைகின்றேன் சதுராலா உனை சார்வானேன். அது அருள் நூல்கள் நமக்கு என்ன சொல்லுதோ, அருளால் உரைத்த நூலில் வழி வழியை அதன் செய்யும். அதுக்கு மாறா நடந்தா நமக்கு அதுக்குரிய தண்டனையை நம்ம அனுபவித்துதான் ஆக வேண்டும். அருள்கள் சொன்னபடி நடக்கல அப்படின்னா இருளாம் நிறைய துன்பத்தை இட்டு இரும்பாவும் தீர்ப்பன். நரகுலகத்துல வச்சு சாமி அந்த வினையை நீக்குவாராம். சரி, நிறைய புண்ணியம் பண்ணி இருந்தா பொருளாம் போகத்தை வைத்து புண்ணியம் தீர்ப்பன். அப்ப எப்பதான் நம்ம பிறவில இருந்து தப்புவது, எல்லா செயலும் சிவன் செயல் என்று செய்தால் நம்ம அதுல இருந்து தப்புவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி செய்யுமாறு யார் செய்வார், சிவபெருமான் தான் செய்வார். மருளாம் மலங்கள் தீர்க்கும் மருந்தும் இவை வைத்தியராகும். அந்த ஆணவமலம் என்கின்ற நோயை தீர்க்கக்கூடிய ஒரே மருத்துவர் யாருன்னா சிவபெருமான் தான். அதுக்குரிய மருந்தை கொடுப்பதும் மருந்து வேண்டி இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை திருந்து தேவன் கூடி தேவதேவைதிய அருந்தவ தோதொழும் அடிகள் வேடங்களே. என்ன சொல்ற வர்ற மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை. மருந்து அவர்தான், மந்திரமும் அவர்தான், மருத்துவம் அவர்தான், மருந்து அவர்தான், எல்லாமே. இந்த உலகமே மருத்துவமனை, என்ன தெரிஞ்சுக்கோங்க. இந்த உலகம் ஹாஸ்பிட்டல், நாமெல்லாம் நோயாளி. நம்ம எல்லாருமே உயிர்கள் எல்லாமே நோயாளி. எல்லாரும் ஒவ்வொரு இதுல அட்மிட் ஆயிருக்கும். இந்த செவிலி தாய் இருக்காங்கல்ல, நர்ஸு, அவங்க என்ன பண்ணுவாங்க, முதல்ல வந்து ஊசி போடுவாங்க, மருந்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா. மருந்து போடுறதுக்கு முன்னாடி உங்களை செக்அப் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அவதான் அது என்ன சக்தினா துரோதன சக்தின்னு பேரு. அந்த சக்திக்கு பேரு துரோதன சக்தி, மறைப்பு சக்தி. உங்க நோயை மறைச்சு என்ன செய்வாங்க, உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கா இதான் பாக்குறாங்க பார்த்தீங்களா, அது துரோதன சக்தி. அருள் சக்தியை எப்போ வரும்னா அந்த நோயை படுத்ததுக்கு அப்புறம் அந்த மருந்து கொடுக்குறாங்க பாருங்க, அவங்கதான் அருள் சக்தி. உங்களுக்கு தேவையான இந்த நோய்க்கு இந்த மருந்து அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்கதான் அருள் சக்தி. அதை கொடுத்து என்ன செய்வாங்க, நோயை நீக்கி. இப்ப நோய் நீங்கிருச்சு, இப்ப என்ன செய்வாங்க, நோய் நீங்கியாச்சு, டிச்சாச்சு. எது எங்க போகணும், வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு தானே போகணும், இல்ல காட்டுக்கு போவாங்களா, இல்ல வீட்டுக்கு தான் போவாங்க. எங்களுக்கு கன்ஃபார்மா தெரியுங்க, வீட்டுக்கு தான் போவாங்க. நோய் நீங்கிச்சுன்னா எப்படி இந்த வீட்டுக்கு போறாங்களோ அதே போல ஆணவங்களை நீங்கிச்சுன்னா அந்த வீட்டுக்கு போயிடும். வீடு வேறு, எந்த சிவகதியை அடைவதற்கு நாம அந்த வீட்டுக்கு போயிடும். இதுதான் சாமி நமக்கு ஒவ்வொரு நிலையில இருந்து நமக்கு ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து கொடுத்துட்டே தான் இருக்காரு. ஒவ்வொரு அருளாளர்கள் அனுப்புறாரு, எவ்வளவு உபகாரம் செய்யறாரு. இவரு அப்பயே சாமியை தூக்கிட்டாரு. அவர் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காரு, நம்ம வாங்குறதுக்கு தயாரா இல்லை. அவருடைய அறிவு நம்ம அறிவு யோசிச்சு பாருங்க.
பக்கத்துல கூட நெருங்க முடியாது. நம்ம அறிவித்தால் அறிவு தான் நம்ம இந்த உயிர்களுக்கு. சாமி முற்றும் அறிவு, எல்லாத்தையும் வந்து இதை வச்சுக்கிட்டே நான் 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 அப்படின்ட்டு நான் எவ்வளவு நேரம் பூசை பண்றேன் தெரியுமாங்க உங்களுக்கு? அப்படியாப்பா, செய்ய வச்சது சிவபெருமான், இவர் செஞ்சாராம். எப்படி நாத்திட்டீங்க, 4 மணி நேரம் பூசை பண்ணேன்னா பாருங்களேன் அப்படிங்கிறாங்க ஆளாளுக்கு. நான் மாலை ஒரு நாளைக்கு 10 மாலை கட்டுவேன், முடிஞ்சிச்சு, ஒண்ணுமே செய்ய முடியாது. மறுபடியும் ஜீரோக்கு தான் வரணும். நான் கெட்டேங்கிற உணர்வு வந்துருச்சுன்னா ஜீரோக்கு பேர வேண்டியதான், மறுபடியும் பிறவிக்கு கீழே போயிடுவோம். எந்த நிலையிலையும் எல்லா பெருமானுடைய திருவருள் திருவருள் என்று நினைந்து கொண்டே கெட்டாலும் யாரை நினைக்கிறோம்? சிவத்தனை. அப்படி ஒவ்வொரு நிலையிலையும் சாமியை நினைந்து நினைந்து வழிபாடு செய்ய வேண்டும். கையால் தொழுது கலர்ச்சேவடிகள் கழுவ தழுவிக்கொண்டு எய்யாது என்ற தலைமையில் வைத்து எம் பெருமான் என்று மாணிக்கவாசகர் எப்படி சொல்றாரு? ஐயா எந்த வாயால் அரற்றி அலர்ச்சியை விழுகு ஒப்ப ஐயாற்று அரசே ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. பெருமானே, நான் எதுக்கு ஆசைப்பட்டேன் தெரியுமா? உன்னுடைய கலர்ச்செவடி என் தலைமையில் வைத்துக் கொண்டு என் பெருமான் என்று சொன்னாரு. மாணிக்கவாசகர் பெருமான் எவ்வளவு உணர்ந்திருப்பாரு யோசிச்சு பாருங்க. சாமி 2 திருவடி தூக்கி வச்சுட்டாரு, எங்க வைக்கணும்னு தெரியலையா? ஏன்னா இது அசுத்தமான உடம்பு. சாமி தூக்கி தலையில வச்சுட்டாரு. 2 இளையார் திருவடி என் தலைமையில் வைத்தலவே என் துணையான சுற்றங்கள் அத்தனையும் பிறந்து வழங்கினேன் கண்ணில் நீரை மாற்றி மலங்கெடுத்த பெருந்துரை இளங்கினேன் வீணை கேடனேன் இனி மேல் விளைவது அறிந்திலே இலங்குகின்ற நின் சேவடிகள் 2 வைப்பிடம் இன்றியே. பெருமானே, ஒரு 2 திருவடி நீ தூக்கி தலையில வச்சுட்ட, நான் எங்க வைக்கணும்னு தெரியல. இலங்குகின்ற நின் சேவடிகள் 2 வைப்பிடம் இன்றியே கலங்கிறேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கழுக்குண்டிலேனார். நீ வந்து காட்டினாய் கழுக்குண்டிலேனார். நம்மளால பார்க்க முடியாது, அவர் வந்து காட்டணும். அப்படின்னா நம்ம எதையும் உணரும். அவர் தான் நமக்கு குழந்தைய கொடுக்க முடியும். நம்மளால குழந்தைய உருவாக்க முடியுமா? எத்தனை பேர் குழந்தை பாக்கி இல்லாம எத்தனை பேர் ஆஸ்பத்திரியில போய் என்ன டியூப்பு, டெஸ்ட் டியூப்பு அதெல்லாம் போறாங்க. அதுவும் இறைவனர் இல்லாம அதுவும் கிடைக்காது. எத்தனையோ பேருக்கு ஃபெயிலியர் ஆகுதும் உண்டு. அது பாஸ் ஆகுதுன்னா இறைவனுடைய கருணை. சில பேர் இந்த பிறவில வந்து சாமி கொடுக்காம இருப்பாரு. இந்த குழந்தை இந்த நேரத்துல கொடுத்தா இந்த உயிர் துன்பப்படும் நினைச்சு கொடுக்காம இருப்பாரு. ஆனா இவங்க போய் வழிய போய் எனக்கு குடுன்னு போய் கேட்பாங்க. 25 வருஷம் கழிச்சு அந்த குழந்தைய தர இழுத்துட்டு வந்து ஏன் இப்படி ஒரு குழந்தைய கொடுத்தாலும் இருப்பாங்க. சாமி ஒண்ணு கொடுக்காம இருந்தா நமக்கு நல்லதுக்குன்னு நினைக்கணும். சாமி ஒண்ணு கொடுக்காருன்னா அதுவும் நல்லதுக்குன்னு நினைச்சு அதை ஒரே மனதோடு அனுபவிக்க வேண்டும். அதை ரொம்ப ஆடிடக்கூடாது. சாமி ஒரு பொருளை கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, அனுபவிக்க அதுல ரொம்ப இன்பம் அடைஞ்சிடக்கூடாது, துக்கம் வந்தாலும் ரொம்ப துயரம் அடைஞ்சிடக்கூடாது. 2ஐயும் சமநோக்கோடு பார்க்க இருவுடைய ஒப்பு வரணும். இருவுடைய ஒப்பு வந்தாதான் மலை பரிபாகமாகும். மலை பரிபாகம் வந்துச்சுன்னா சத்தியவாதம் அதிகம். சத்தியவாதம் வந்தா ஞானம் உண்டாகும். ஞானம் வந்ததுன்னா மோட்சம் உண்டாகும். இந்த சத்தியவாதத்துல 4 வகைகள் இருக்கு. ஒன்று மந்ததரம், அடுத்து மந்தம், அடுத்து தீவிரம், அடுத்து தீவிரதரம். முதல்ல இருக்கக்கூடியது மந்ததரம், கடைசியில் இருக்கக்கூடியது தீவிரதரம். இப்ப சிவபெருமான் மேல கொஞ்சம் அன்பு, உலகத்து மேலதான் எனக்கு முக்காவாசி அன்புனா நீங்க இருக்கக்கூடிய கேட்டகரி என்னதுன்னா மந்ததரம். சாமிகிட்ட பாதியும் உலகத்து மேல பாதியும் இருந்துச்சுன்னா உங்களுடைய கேட்டகரி என்னது? மந்தம். முக்காவாசி சாமிகிட்ட அன்பும் காவாசி உலகத்தில் அன்பும்னா உங்களுக்கு தீவிரம். முழுக்க முழுக்க சிவத்து மேலதான் பற்று, எனக்கு உலகத்து மேல கொஞ்சம் கூட பற்றே இல்லை அப்படிங்கிறவங்க தீவிர தரத்துல இருப்பாங்க. அப்படின்னதான் மாணிக்கவாசகர் தீவிர தரத்துல இருந்தார். சத்திரிவாத வகைகளை நீங்க பாத்துக்கலாம். இந்த 4 வகைகள்ல நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்கன்னு நீங்க பாத்துக்கலாம். பெரும்பாலும் நம்ம இருக்கிறதுல அந்த கேட்டகரியில தான் இருப்போம் நினைக்கிறேன். ஏதோ அப்பப்போ போய் சாமியை பார்க்க அப்பப்ப ஏன்னா நம்ம எல்லாம் குடும்பத்துல இருக்கிறதுனால இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய காலம் இருக்கு. ஆனா அப்படி குடும்பத்துல இருந்துட்டு வழிபாடு பண்ணவங்க தான் 63 நண்பர்கள். அவங்க எப்படி இறைவன் அடைஞ்சாங்க யோசிச்சு பாருங்க. அவங்க என் நிலையில் இருந்தாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னியசி சங்கரந்தால் மறக்காம இருந்ததுனால அவங்க இருக்காங்க. தீவிரம் தீவிரம் முக்காவாசி சாமி மேலையும் காவாசி உலகத்து மேலையும் இருக்கிறவங்க தீவிரம்.
முழுக்க முழுக்க சாமி மேல மட்டுமே பற்று, உலகத்து மேல சிறிது கூட நாட்டம் இல்லை அப்படின்னு அவங்க. இப்ப இந்த அருணாசங்கரையா பாத்தீங்களா, அருணாசங்கரையா அந்த அம்மாவும் மொட்டை போட்டுருக்காங்க பாத்திருக்கீங்களா, சன்னியாசம் வாங்கியிருக்காங்க. குடும்பத்துல உள்ளவங்க தான் எல்லாம் முடிச்சாச்சு, போதும் குழந்தை வெட்டி எல்லாம் பார்த்தாச்சு, பேரம் பார்த்தாச்சு, சன்னியாசம் வாங்கி இப்ப தனியா வரலாம். எல்லாத்துக்கும் வராது. அவங்க தான் மொட்டை போட்டிருக்காங்க பாத்தீங்களா, 2 பேருமே அந்த அம்மாவும் போட்டிருக்காங்க. சில பேர் இல்லறத்துல இருந்தே துறவா இருப்பாங்க, வீட்டுல குடும்பத்துல இருந்தாலும் கூட இல்லறத்தில் துறவா இருப்பாங்க. அப்படின்னா சாய்மால மிகுந்த பற்று கொண்டவங்க இல்லத்திலே துறவா இருப்பாங்க. செய்ய வேண்டிய கடமை எல்லாம் முடிச்சுட்டு அவங்க இல்லத்திலே சுவாமியை மறக்காம அந்த குழந்தைகளையும் ஈடுபடுத்தி வழிபாடு செய்வாங்க. அப்படிதான் இருக்கணும். குழந்தைகளை சாமி நமக்கு எது கொடுத்துருக்காருன்னா வழிபாட்டுக்கு ஈடுபடுத்த வேண்டும் என்பதற்காக சாமி கொடுத்துருக்காரு. இப்ப நீ தீட்சை வாங்கிட்டல, அந்த பிள்ளையை எடுக்க வை அப்படின்னு சொல்லி சாமி அந்த பொறுப்பை நம்ம கொடுத்துருக்காரு. அதை நம்ம செய்யணும். சரிண்ணா? சரி. வெள்ளியையும் பட்டுப்புடவையும் முதலிய துகிலையையும் ஆசைப்பட்டு திருடிய பொல்லாதவன். பட்டுப்புடவை எல்லாம் திருடுறாங்களா? கல்யாணத்துல நிறைய இது நடக்கும். பட்டுப்புடவை கல்யாணம். வெள்ளை குட்டம் என்னும் வியாதியை அடைவான். வெள்ளை குஷ்டம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, சிலருக்கு தழும்பா இருக்கும், வெள்ளை வெள்ளையா இருக்கும். அவங்க பூராமே புடவை திருநவங்க தான். நீங்க அதை தெரிஞ்சுக்கலாம். நீங்க தண்ணீர் பந்தரையும் நல்ல அன்னச்சத்திரங்களையும் பெரியவர்கள் துயரமடை அளித்தவன் நீர்க்கோவை என்னும் உதர வியாதியை அடைந்து அதனால் உள்ள விழிந்து துக்கத்தை அடைவான். இருக்கவன்னா இந்த டயலிசிஸ் பண்றாங்கல்ல, அந்த வியாதி அடையிறவங்க புறமே என்ன காரணம்னா நல்ல அன்னச்சத்திரங்களையும் பெரியவர் துயரமடை அளித்தவன். அவங்களாம் அன்னச்சத்திரத்தையும் பெரியவர்களையும் மனவேதனைப்படும்படி செய்யறவங்க எல்லாம் இந்த பிறவி எடுப்பாங்க. அடிக்கடி இந்த நீர் வியாதி இருப்பாரு, கல்லடப்பு, அடியெல்லாம் அந்த தப்பு செஞ்சிருக்கேன் போல தெரியும். அதனால நம்ம கல்லடப்பு இருந்துச்சு, ஆனா அதை சாமி அதை நீக்கிட்டு இப்ப. அது மாதிரி டயலிசிஸ் பண்றது, இந்த மாதிரி நீர் சம்பந்தமான வியாதிகள் போனாவே வரும். மிக்க கோபத்தை உடையவன் சண்டாளனாய் பிறப்பான். ரொம்ப கோபம் உடையவங்க என்னதான் அப்புறமாக சண்டாளரா வந்து பிறப்பாங்க. கோச்சொல்பவன் சீயினால் நாற்றத்தை உடைய நாசியை உடையவன். அதாவது மூக்கே இல்லாம, மூக்கே நுகர முடியாத அளவுக்கு வந்து பிறப்பாங்களாம். அடுத்து கோல் சொல்பவர்கள் எல்லாம் கவனமா கேட்டுக்கோங்க. இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான. எல்லாரும் செய்யற ஒரே வேலை இல்லைன்னா அடுத்தவரை பற்றி கோல் சொல்வது. நாற்றத்தையுடைய நாசியை உடையவன். நயன பாசை, இறை பாசை முதலியவற்றால் ஒருவனுக்கு சண்டையை மூட்டினவன். 2 பேர் சண்டை மூட்டுறவங்க நன்மையில்லாத துக்கத்தை அடையுடைய வாயுடைய, அதாவது வாயு கோணலா வந்து பிறப்பாங்க. அடுத்தவங்க சண்டை மூட்டி விடுறவங்க. இந்த ஈயம், பித்தாளை, சாமரம் இதெல்லாம் அந்த பதார்த்தங்கள்லாம் திருடுறவங்க மலைப்பாம்பாய் வந்து பிறந்து துயரமடைவார்கள். அதே மாதிரி கோயிலுக்குள்ள உறங்குறவங்களும் மலைப்பாம்பாக வந்து பிறப்பார்கள். கோயில வந்து என்ன செய்யக்கூடாது, உறங்கவே கூடாது. சிலர் பார்த்தீங்கன்னா உலகார பண்ணி வழி முடிச்சுட்டு அந்த கோயிலுக்குள்ள படுத்துடுறாங்க. அப்படி படுக்கக்கூடாது, வெளியில வந்துடணும். நாங்க சும்மா அப்படி காத்தாட இருக்காங்க அப்படின்னு கதைக்காங்க. வேணா வெளியில போய் அதுவுமே உறங்கக்கூடாது. சும்மா கூட படுத்துருக்கலாம், உறங்கக்கூடாது. கோயிலுக்குள்ள நாட் அலவுடு, இல்லைன்னா வெளியில போயிடணும். கோயில உறங்கவே கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா சிவராத்திரியில வந்து வீட்டுல உறங்காம கோயில வந்து உறங்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய பாவம். புண்ணியம் செஞ்ச வர்ற இடத்துல பாவத்தை சேர்த்துட்டு போயிடக்கூடாதுல்ல. அது புண்ணிய காலம் சிவராத்திரி, அங்க போய் உறங்கக்கூடாது. உறங்க வந்துச்சு எழுந்து வீட்டுக்கு கூட போயிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா கோயில உறங்கக்கூடாது. சில பேர் அப்படிதான் அப்படின்னு நம்ம கோயில பார்த்தேன். என்ன ஒரு பேக்ல தெரியுது, நீங்க ஒண்ணு நைட்டு குளிர் தாங்க முடியாதுல, போர்வை, பெட்ஷீட் எல்லாமே கொண்டு வந்துருக்க அப்படின்னா எதுக்கு உலகத்தா நீ கோயிலுக்கு சாமி கூட வந்திருக்கீங்களா, இல்ல எதுக்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அவரு கோயிலுக்கு சாமி கூட தான் வந்தோம், அதுல வந்து பாருங்க முதல் காலம் பாத்துருவோம், 2வது காலம் கூட பாத்துருவோம்னு வைங்களேன், கொஞ்சம் முடிச்சு கூட பாத்துருவோம், 3வது காலத்து அப்படியே அசத்தும் பாருங்க, நாங்க நீட்டா உரைக்கிடுவோம் அப்படின்னு. சில பேர் பாத்தீங்கன்னா
அதுலயும் பாத்தீங்கன்னா போன வருஷம் என்ன தெரியுமா நலகாச்சு, போன வருஷம் இது கோயிலுக்கு போனா ஒவ்வொரு ஆளும் செல்போன் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. விடிய விடிய முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க சிவா. நாங்க செல்போன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கோயிலுக்குள்ள வந்து செல்போன். சரி, அது திருமுறை பாடல் கேட்டாலும் பரவாயில்ல, சினிமா பாட்டை உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க கோயிலுக்குள்ள உட்காந்து. எவ்வளவு பெரிய பாவம். எல்லாம் பெட்ஷீட் கொண்டு வந்துடுறாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய பாவம். ஆலவட்டமும் விசிறியும் திருடிய பொல்லாதவன் என்னாலும் துயரத்துக்கு இருப்பிடமாய் துயரமே அடைவான். விசிறியை திருடவங்க எல்லாம் துயரத்தை வந்து அடைவான். தான் ஒன்றிலும் வளமில்லாதவனாய் இருந்தும் யான் அதற்கு வல்லேன் இதற்கு வல்லேன் என்று தன்னை பெருமை பண்ணிக் கொள்கின்றவன் மிகவும் குள்ளனாய் வந்து. இந்த தற்பெருமை உடையவர்களாம் மறுபடியும் எதாவது வருவாங்க, குள்ளனா வந்து பிறப்பாங்க. அது உண்மை. எந்த நேரம் பார்த்தா நான் என்ன மாதிரி ஒரு ஆள் உண்டா, நான் எல்லாத்தையும் நான் செய்யறேங்கிறாங்கல்ல. தற்பெருமை பேசுறவங்க பூராவே குள்ளனாய் வந்து பிறப்பார்கள். வளர்ந்துடக்கூடாது. நீங்க முடிவு பண்ணிடலாம். ஏகப்பட்ட பேர் குள்ளனா இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் போல தெரியுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே பசுவை வதைத்த அற்பன் பிறவி குள்ளனாய் பிறந்து அதனால் துக்கத்தை அடைவான். பசு வதை செய்யறாங்கல்ல, பசுவை கொள்றவங்க எல்லாம் பிறவிலே என்ன செய்வாங்களாம், குருடனா வந்து பிறப்பாங்க. எவ்வளவு பெரிய பாவம். அதுலயும் பாத்தீங்கன்னா பசு அறுக்கிறதுக்கு மிஷின் எல்லாம் வந்திருக்கு. அதுல இருந்து அப்படின்னு ஆரம்பத்துல பேஸ்புக்ல இருந்தேன். இந்த ஒரு இதை யாரோ போட்டாங்க உங்களுக்கு, அதை தெரியாம பார்த்துட்டேன். அதுல இருந்து பேஸ்புக்ல இருந்து வெளியே வந்துச்சு. பேஸ்புக்கு, இந்த இது இன்ஸ்டாகிராமா, அது எல்லாத்தையுமே வெளியே வந்து இப்போ வாட்ஸ்அப் மட்டும். அதுவுமே வேலை விஷயமா நமக்கு எதுவும் நகை எதுவும் அனுப்பணும்னா அதுக்காக வச்சுக்கிறது. அதுவும் கிடையாது. பசுவை துயரம் அடைவித்தவன் கோணமுக்கா வந்து பிறப்பாங்க. பசு வதை மட்டும் இல்லாம பசுவை அடிச்சு துன்புறுத்துறாங்கல்ல, ஓங்கி ஓங்கி அடிக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் கோணமுக்கா வந்து பிறப்பாங்க. சகல தேவருக்கும் இருப்பிடம் பசுவாதலால் பசுவிடத்திலே இரக்கம் இல்லாதவன் உள்ளே கொப்புளத்தை உடைய மூக்கை உடையவனாய் பிறப்பான். சில பேருக்கு பாத்தீங்கன்னா அடிவி இதை பார்த்திருக்கேன். எங்கன்னா கீழ்வேலூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல ஒரு ஆளுக்கு அப்படிதான் இருந்துச்சு, மூக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு. ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா அப்படி பொக்கலமா இருக்கும். பாத்திருக்கீங்களா? ஒரு சிலருக்கு அவங்க எல்லாம் பசுவதை செஞ்சவங்க தான். பசுவை துன்புறுத்துறவங்க பூராமே இதான் வந்து பிறப்பான். அவங்க புறமே இந்த தவறு செஞ்சவங்க தான். சரி, இதுக்காக உள்ள நிறைந்து வகை சிறந்து இந்த சிவதர்மத்தை நீங்கள் கேட்டதனால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்பூர் வாடி அடியின் உரையை நிறைவு செய்கின்றேன். பக்தியாருனை பல கால் பற்றிய மாதிரவுகள் வாடி முத்தனமாறனை பெருவாழ்வில் முக்திய சேர்வதற்கருள்வாயே உத்தமதான குணநேயா ஒப்பிலமா மணிகிரிவாசா வித்தக ஞான சத்தினி பாதா வெற்றிவேல் ஆயுத பெருமாளே வெற்றிவேல் ஆயுத பெருமாளே. ஒருவரை மெய்ஞான போது நெறி காட்டும் பெண்ணை வயல்வாய் வேகண்டான் தந்தளிக்கோர் மெய்ஞான பானுவாகி வெயிலாறும் மொழியில் திருமாவடு திரைவாள் ஒரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையும் திருமரவன் இருவழி தலையமாதோ பவப்பெரும் கடலை கடந்திருதற்கு பரமன் வகுத்த அருள்நெறியை ஓப்புடன் உயிர்கள் கடைபிடித்து உய உதவும் துரசை ஆதினத்தில் தவப்பிரகாசன் தரணியில் எங்கும் தன்னருள் செங்கோல் உச்சியம் சிவப்பிரகாச தேசிகன் மனத்தால் சென்னியில் கொண்டு போற்றுதுமே. வான்மையில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்வரை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் உங்க நற்றமும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் மையம் வீடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தூங்குக தெய்வன் திருநீர் சிறக்கவே. திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதி பதையே என்னுடைய சிவனையை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம்.